அர்ஜுனன்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா எதிர்பார்த்ததெல்லாம் அர்ப்பணம். ஆனால் அவன் சமர்ப்பணத்தையே பண்ண முடியாமல் ஆயிட்டான். சர்வம் கிருஷ்ணா. கிருஷ்ணா அர்ப்பணம்னா நீங்கள் கிருஷ்ணாவுக்கு அர்ப்பணம் பண்ணல, கிருஷ்ணன் எல்லாத்துக்கும் நமக்கு அர்ப்பணம் பண்ணிடறான்னு அர்த்தம். நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமா, சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லிட்டு நான் செய்யறதெல்லாம் கடவுளுக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவோம். அது கிடையாது. கடவுள் தான் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்குது. அதுக்கு அர்த்தம் என்னடானா, கிருஷ்ணன்னா வெறுமை ஒன்றுமற்றது, கிருஷ்ணபட்சம்னா தேய்பிரை நோக்கி போகிறது. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டுக்குது. நல்லது கிட்டுது, கெட்டது இருக்குது, கூறான முள்ளும் இருக்குது, அழகான மலரும் இங்கே இருக்குது, விஷம் இங்கே இருக்குது, மருந்தும் இங்கே தான் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. சர்வம் எல்லாமே யாருக்கு ஒத்துக்கிறா? ஒரு மனுஷன் கொடுக்கவே வேணாங்க, சமர்ப்பணம் புரிஞ்சால் அன்பாயிடுவான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அன்பு இருக்குது இல்லை, அது என்ன தான் பண்ணிருக்கோம்? அதோட செயல்களுக்கு பேர் சமர்ப்பணம். அன்பே வடிவாயிட்ட ஒருத்தங்கிறான் இல்லை, அவனுடைய செயல் என்ன? ஏன் அன்கண்டிஷனல். நீ என்ன தான் இருக்கணும்? நல்லா தான் இருக்கணும். நான் பேசின இதுக்கு தான், நல்லா இருக்குது தான். நான் இப்படி தான் திட்டுறது, சனினே நீ நல்லா இருக்கணும்னு பேசிக்கிறேன். ஆனால் உனக்கு புரியாமல் நான் நல்லா பேசலைன்றேன். நான் நல்லா பேசுறதுக்காக பேசிக்கிறேன். நல்லா இருக்கிறதுக்கு பேசுகிறேன்னா, நல்லவனு நிரூபிக்கிறதுக்கு பேசுகிறேன்னா. சமர்ப்பித்தல்ன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கற்றுக்குறீங்க, யாருக்கோ சமர்ப்பிப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்கேருந்து டெவலப் போய் அன்பாயிடுவீங்க. அன்பு அதிகமாகிடுச்சுன்னா நன்றி உணர்வு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். யாருக்கும் நான் உதவுறதுக்கு தகுதி எப்படி வந்தது? யாருக்கும் நான் உதவுறேன், அந்த தகுதி எனக்கு எப்படி வந்தது? நான் இவ்வளோ பேசுகிறேன், இந்த தகுதி யார் கொடுத்தா எனக்கு? நான் இப்படி சிந்திக்கிறேன், இந்த தகுதி எனக்கு யார் கொடுத்தா? யாரோ கடவுள் எனக்கு அர்ப்பணிச்சாரு, நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். கடவுள் என்ன பண்ணார்? அர்ப்பணிச்சார். நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு? நான் ஏன் அர்ப்பணிக்க முடியலன்னா, எனக்கு ஒரு தேவை இருக்குது. அதனால் என்ன செய்ய முடியல என்னால்? பசி பிரச்சனையாக வரமா, காமம் பிரச்சனையாக வரமா, தேவை பிரச்சனையாக வரமா, இவ்வளவு கடவுள் அர்ப்பணிச்சிருக்குது. அந்த அர்ப்பணித்தை உங்கள் அல்பத்தனத்தில் என்ன நினச்சிங்கிறீங்க? அதை உனக்கு போதிச்சவன் என்ன போதிச்சான்? இடையில் ஒருத்தன் போந்து என்ன சொன்னான்? இந்த மனம் இருக்குதே என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா, சமர்ப்பிக்க மாட்டேங்குது. சர்வத்தையும் அர்ப்பணித்து அந்த கடவுள் என்னை எப்படி வாழ சொல்லியுதே, சுதந்திரமாக வாழ சொல்லுது. ஆனால் இந்த சமூகத்தில் அங்கீகாரம் வாங்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுகிறேன்னு கேட்டால், என் மகிழ்ச்சியை, என் கொண்டாட்டத்தை, என் இயல்பை, என்னுடைய ஆனந்தத்தை இழந்துட்டு யாருக்காகவோ ஒரு வேஷம் கட்டி செஞ்சுன்னுக்கிறேன். நான் என்ன செய்யவே இல்லை. இறைவன் இந்த உலகத்தை நமக்காக அர்ப்பணித்து இருக்கிறான். நாமோ அற்பத்தனமாக நம்மையே இழந்து நிற்கிறோம். நம் புத்திசாலித்தனத்தை இழந்து நல்ல குருவை நாடி அவரிடம் நம் அறியாமையை சமர்ப்பித்தால் வெற்றி நிச்சயம். 100% பைத்தியம் ஆயிடு, இல்லை 100% என்ன மாதிரி ஆயிடு. பைத்தியம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்? உன்னை விட முடியாது. உன்னால் நிறைய கற்றுக்கினேன், அதனால் விட முடியாது. இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிறேன். என்ன பண்ணு, இன்னும் கொஞ்சம் கற்றுக்க. உன் புத்திசாலித்தனத்தில் என்கிட்ட கொடு. நீ கதை சொல்லு, நான் கேட்குறேன். நீ பாட்டு பாடு, நான் கேட்குறேன். எனக்கு கூட ஒரு 40 நாள் நடு, நான் பார்க்குறேன். நீ நடக்கிற விதத்தை, நீ நடக்கிறது, நீ பேசுறது, நீ அப்பதான் உன்ன பண்ண முடியும். நான் சிவயோகி வழங்கும் சமர்ப்பணம். வணக்கம். நிறைய தலைப்புங்க ஏதோ பேசினுக்கிறோம். கிட்டத்தட்ட உளறல் கூட சொல்லிடலாம். ஆக்சுவலாக புரியலன்னா அது என்ன தான்? இது உளறல் தான். ஒரு மொழி புரிஞ்சால் அந்த மொழியில் பேசுகிறவருக்கு நமக்கு புரிஞ்சால் அது என்ன இதுனா ஏதோ பேசுகிறாரு. இல்லைண்ணா, குழந்தைங்கள்லாம் அவ்வளோ அழகாக பேசுது, ஆனால் நமக்கு புரியல. இப்போ என்ன சொல்கிறோன்னா, குழந்தைக்கு பேச தெரிலன்னுக்கிறோம். கூர்ந்து காமிச்சா அது பேச தெரியலாம், புரியும் நல்லா. சும்மா ஒரு டேப்பை திறந்து காமிச்சு மூட்டேன், அவன் திறகுது முயற்சி செய்கிறான். ஏன்? நான் பேச அவனுக்கு புரியுது, ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அவனுக்கு பேச தெரில அப்படின்றேன். அவன் பேசுறது எனக்கு புரியல. பேசுறது புரிஞ்சாதான் அவர் பேசுகிறார், ஃபஸ்ட்டு பேசுகிறாருன்றது.
என்னத்தையோ பேசுகிறாருன்ட்டு நிறைய வீடியோலாம் நான் பார்க்குறேன். இந்த வார் பற்றியெல்லாம் கூட பேசினுக்கிறானுங்க. ஒரு முடிவுக்கே வரல. சண்டை ஏன் போடுறாங்க? சண்டை எதனால் ஆரம்பிச்சுன்னு தெரியுமா இருக்குன்னா, ஈரான்காரன் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து சண்டை போடுது. எதுக்கு? என்னென்னவோ நீங்கள் காரணம் சொல்கிறீங்க. அவன் தான் சொல்லி சண்டை போடுறான். அணுசக்தி போட்டுருமோன்னு பயந்து போனால் தானே போடுவான். கம்முன்னு விட்டால் தானே போட மாட்டான். தெளிவே இல்லை. அவனுக்கும் சரி இவனுக்கும் சரி. நமக்கு எங்கே தெரியும்? அவன் 2 பேரும் ஏன் சண்டை போடுறானே தெரில. சார் தலைப்பு என்ன எடுத்துக்கிறீங்க நீங்கள்? இப்போ இதெல்லாம் சொன்னுக்கிறீங்கன்னா, சமர்ப்பணம்னு ஒரு தலைப்பு. இதுக்கு சம்மந்தங்க தானே? எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. சமர்ப்பணம் சமர்ப்பணம் தலையிடாத ஒரு பகுதி இல்லை. சமர்ப்பணம்னா என்ன? அர்ப்பணம் தெரியுமா? அர்ப்பணிக்கிறேன். என்ன அர்ப்பணிக்கிறீங்க? காந்தி தன் வாழ்க்கையை இந்த இந்திய மக்களுக்காக என்ன பண்ணார்? எப்படி அர்ப்பணித்தார் அப்படின்னா, சட்டை போட்டுக்காமல், ஆமாம், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. அவரால் சண்டை போட்டுக்க முடியும், ஈட்டி துப்பாக்கியில் எடுத்து சுட்டுருக்க முடியும். அர்ப்பணம் பண்ணார். அதெல்லாம் பண்ணக்கூடாது. சாந்தமாக இருக்கணும், பட்னியாக இருக்கணும். சார் கொஞ்சம் வெளியே போயிட்டுங்க. அவர் சொன்னார். அவங்களும் என்ன சரின்னாங்க. இந்த பட்னியாகிறானே, அதனால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இனிமே பட்டு இங்கே இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் என்ன பண்ணுவாங்க, போயிட்டாங்க. இப்போ நேதாஜி சந்திரபோஸ், வல்லபாய் பட்டேல் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தீவிரவாத இயக்கம். இது மிதவாதம், அது தீவிரவாதம். இப்போ யார் அப்போது சர்தார் வல்லபாய் பட்டேல் அர்ப்பணிக்கலை. நாட்டுக்கு இந்த திட்டத்தை அர்ப்பணித்தாங்க. பார்த்துக்கிறீங்களா? இந்த திட்டத்தை நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணாங்க? நான் 8000 தரேன், நான் 2000 தரேன், 10,000 தரேன், நான் டபுள் ஆக்கி தரேன், இது 1.5 ஆக்கி தரேன், நீ தர. அப்போ பூரா பயில லூசு பயிலுங்க. நல்லா புரிஞ்சிச்சு. என்ன பண்ணுறான்? அவர் 8000 தரேன், இன்னும் 10,000 தரேன். அப்படி கிடையாது. சீர்வசனை தருவேன், அது தரேன், இது தரேன், எல்லாம் தரேன். இப்போ கூட அதான் இப்போ தான் வச்சிங்க. இப்போ இல்லையா அவங்ககிட்ட? இப்போ இல்லை. ஆட்சிக்கு வந்தால் தரேன். ஆட்சிக்கு வந்தால் ஆட்சி யாருக்கு கொடுத்தேன்? நான் தானே கொடுத்தேன். நான் கொடுத்தது எனக்கு திருப்பி கொடுத்த பேர் கொடுக்குதா? நம்ம கேட்குற யாருக்குமே என்ன தெரியாது. அந்த மாதிரி ஒன்று தெரியாது. அப்பா இவர் நிறைய தரேன்றார். அந்த ஏழைங்க இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிப்பாங்க? தரேன்னா. இப்போ அது பேர் அர்ப்பணம். நாட்டுக்கு அர்ப்பணிச்சார். சமர்ப்பணம், அர்ப்பணமும் சமர்ப்பணமும் ஒன்றா? ஒரு தாய்க்கு புள்ள பண்ண அர்ப்பணம் கிடையாது. அது பேர் சமர்ப்பணம். சமர்ப்பணம்னா எனக்கு வார்த்தையே தெரியாது. இப்போ பிரச்சனை அப்படி தானே? வாரா போகிறான்னா தெரியாது, ஆனால் சொன்னால் புரிஞ்சிச்சு. வாரனாலும் போகிறனாலும் ஒன்று நம்ம முடிவு பண்ணிட்டோம். வாரம் போகிறோம் ஒன்றா. எனக்கு இங்கிலீஷும் தமிழும் தெரிஞ்சால் வாரம் போகிறோம் ஒன்றும். இல்லைன்னா ஹிந்தியில் பேர் என்ன அதுக்கு? ஜகடாவா? நினச்சா சொல்லுவீங்க. அது தெலுங்குல என்ன? ஐயோ, நம்ம தெரியாத டீச்சர் ஆகிட்ட முடியுது. என்னங்க கொடவாவா? தெலுங்காரா நீங்கள்? சும்மா கேட்டு நாங்கள் கணக்காக தெலுங்காரன்னு கண்டுபிடிப்போம். நாங்கள் எங்களுக்குள்ள ஜாதி வெறியெல்லாம் இருக்குது, மொழி வெறியெல்லாம் இருக்குது. நைஸாக நல்லவங்க மாதிரியே பேசின்னு கணக்கானா போடுவான். இல்லை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் தெலுங்காரங்க ஒன்றா இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னவோ அர்ப்பணம் சமர்ப்பணம் வேறு வேறு. அர்ப்பணித்தல் அப்படின்னா முழுமையாக குத்துறது. சமர்ப்பணம் அப்படின்னா உனக்கு நிகராக கொடுக்குது. எது தேவையோ அது கொடுத்தா அது பேர் சமர்ப்பணம். தேவையோ இல்லையோ அதை கொடுத்தா அது பேர்னா நீ எடுத்துக்கோ எடுக்காமல் போ. நான் அர்ப்பணிச்சிட்டேன், நீ எடுத்துக்கோ எடுத்துக்காமல் போ. அது பேர்னா அர்ப்பணிச்சிட்டேன். நான் உனக்கு தான். ஒரு பெண் ஒரு ஆணுக்கு தன்னை என்ன பண்ணிக்கிறா? அர்ப்பணிச்சுக்கிறா.
அவர் என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி அது என்ன கிடையாது, அப்படி கிடையாது. உனக்கு என்ன தேவைன்னு பார்த்து கொடுத்தா அது பேர் சமர்ப்பணம். வித்தியாசம் புரியுதா? உனக்கு தேவையே இல்லையா, அதை பற்றி எனக்கு கேட்குற இல்லை, இந்தா என்கிட்டலாம் இதாக இருக்குது, இதெல்லாம் நீ வச்சுக்கோ, அது பேர் என்ன, அர்ப்பணிச்சிட்டேன். உனக்கு இதெல்லாம் தேவை, நீ நல்லா சாப்பிட்ணும், இந்தா. அதாவது சமைச்சு வாயில தந்து ஊட்டினா அது பேர் சமர்ப்பணம். எல்லாம் உனக்கு தான், நீயே சோறு செஞ்சு சாப்பிட கட்டி என்ன பண்ண, அது பேர் என்ன? அப்போ அர்ப்பணம் பெருசா சமர்ப்பணம் பெருசா? அர்ப்பணம் பெருசு கிடையாதா? அர்ப்பணம் தான் பெருசு. உனக்கு என்ன தேவைலாம் இல்லை, அளவே கிடையாது. கடவுள் நமக்கு குத்துக்கிறாரே, அது பேர் அர்ப்பணித்தல். இந்த உலகத்தை நமக்கு கடவுள் குத்துக்கிறார், அளவு கிடையாது. நைட்ரஜன் பாம்பு போடலாம், சொறி வெட்டப்பட்ட யூரியனை தேர்த்து வெடிக்க வைக்கலாம், அவ்வளவும் கடவுள் நமக்கு குத்துட்டார், அர்ப்பணிச்சிட்டார் தன்னையே அப்படின்ற மாதிரி. எல்லாம் உனக்கு சர்வ சுதந்திரம், உனக்கு இதுதான் வேணும்னு பார்த்து செஞ்சா அது பேர் என்ன? உனக்கு இது மாதிரி இப்போது உனக்கு பேசுகிற, இப்போ இதுக்கு வந்து லைவில் வரல கடவுளே அப்படின்னோடனே அதெல்லாம் கவலைப்படாத. நீ என்ன 10 பேர் மத்தியில் பப்ளிக்காக கேட்டால் அதனால் உனக்கு நான் தரல, ரகசியமாக உள்ளே கேட்டுருந்தேன் நான் தருவேன்னு. சரி அப்படின்னு நம்ம அவங்க நானும் அவரும் கொஞ்சம் இதுக்குள்ளே இதெல்லாம் பேசிட்டோம். நாங்கள் பக்கத்தில் யாருன்னா பரிசெயர்கள் ஆயக்காரங்களாம் இருந்தீங்கன்னா இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ, பிற்காலத்தில் கடவுள் என் கூட பேசுறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்க. புரியுதா? இப்போ லைவ் கரெக்டாக போயினுக்குது. ஏன் அவர் சொன்னார், அவர் மனசு உருகினோடனே நான் டக்குன்னு சர்வ வல்லமை பிறந்த கடவுளே நான் மனசு உருகி சொல்கிறேன். லைவ் என்ன ஆகட்டும். புரியுது? அளந்து கொடுத்தா என்ன அது? இப்போ சமர்ப்பணம் பெருசா அர்ப்பணம் பெருசானா அர்ப்பணம் தான் பெருசு. அர்ப்பணிக்கிறதுக்கு தகுதி யாருக்கும் இல்லை. ஏன்? நானுன்னு ஒன்று இருக்கிறதுனாலையும் என் தேவைன்னு ஒன்று இருக்கிறதுனாலையும் என்னால் முழுசாக என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இதனால் எல்லா இடத்தையும் எனக்கு கொடுன்னா கொடுக்க முடியாது உங்களால். நீங்கள் நிற்கிற இடம் உங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஆனால் சொல்லுவாங்க நான் எல்லாம் அப்படியே அர்ப்பணிச்சிட்டேன் பண்ணிட்டேன்னு. நல்லா சரக்குச்சு ஒரு வாட்டி பார்ட்டி, என் உடல் பொருள் ஆவியெல்லாம் உனக்கு தான்ப்பா, உன்னை விட்டு என்னால் போக முடியாதே. என்னத்தான் குற்றலும் போது இருந்துச்சா என்ன? அவனுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரில. பேசுறதுக்கு என்ன தானே ஞாபகம் வரலாம். என்ன பண்ண முடியாது? ஏன் முடியாது அர்ப்பணிக்க? எனக்கு உடம்பு இருக்குது, மனம் இருக்குது, எனக்குன்னு தேவைக்கா இருக்குது. அதனால் நான் என்ன செய்ய முடியாது என்னால் அர்ப்பணிக்க. ஆனால் வார்த்தையில் சொல்லலாம். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. கடவுள் அப்படி இல்லை. கடவுள் இல்லைன்னு நீ சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நீ கடவுள் இல்லை அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனால் நீ நெல் தூவினாலும் முளைக்கும். கடவுள் இல்லைன்னே தூவினாலும் முளைக்கும், அறுவடை பண்ணலாம். கடவுள் இல்லைன்னே நீ சொல்லலாம், மழை பெய்யும், வெயில் காயும், நதிகள் உன்னை ஏற்றுக்கும், காற்று உன்னை ஏற்றுக்கும், இந்த பஞ்சபூதங்களும் உனக்கு ஒத்திசைவு கொள்ளும். நீ இல்லைன்னு சொன்னால் அது ஒரு குழந்தை, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு விட்டுரும். கடவுளுக்கு என்ன இல்லை? கடவுள் தவிர வேறு யாராலையும் அர்ப்பணித்தலுக்கு தகுதியானவங்க இல்லை. ஸோ அர்ப்பணித்தல் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தால் அப்போது அந்த பக்கம் போகக்கூடாது. ஏன்? வேறு எவனும் அர்ப்பணிச்சன்றதெல்லாம் சும்மா போய் சொல்கிறான். நான் அதுவும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவருக்கு தேவை இருந்தது, அவர் அதை தான் என்ன பண்ணுவார், யாராலையும் யாருக்கும் அர்ப்பணிக்க முழு அர்ப்பணிப்பா குருக்கு அர்ப்பணிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டான், கீழே வந்துட்டான். ஆனால் அவருடைய தேவை என்னால் நிறைவேற்ற முடியும். என்னால் என்ன முடியுமோ அது முடியும். நான் என்னால் முடியுமோ அதை செய்வேன். எனக்கு என்ன முடியுமோ அதை நான் என்ன பண்ணுவேன், அவருக்கு செய்வேன். அதனால் என்ன ஆயிடுச்சு, வார்த்தை ஸ்டெப் டவுன் ஆகிருக்குது. ஸோ மனிதன் மனிதனுக்கு இல்லை, மனிதன் தெய்வத்துக்கு. தெய்வம்னாக்கா மாதா பிதா குரு, இந்த 3 பேர். கடவுள் இல்லை, தெய்வத்துக்கு. கடவுளுக்கெல்லாம் நம்ம எதுவும் செய்ய முடியாது. கடவுளுக்கு செய்யணும்னா அது உனக்கு செஞ்சுக்கணும், அதுதான் கடவுள் செய்கிறது. கடவுள் செய்யறதுன்னு தனியாக போய் கோயிலுக்கு செய்கிறதோ, குருவுக்கு செய்கிறது கடவுளுக்கு செய்கிறது ஆகாது. அது குருவுக்கு செஞ்சு அவ்வளோதான். அது என்ன ஆகாது, கடவுள் செஞ்சுதா ஆகாது. கடவுள் செஞ்சேன் அப்படின்லாம் கிடையாது. ஒரு நல்ல மனிதனுக்கு நீ செஞ்சால் அது கடவுள் செஞ்சுதான் ஆகும். நல்ல மனிதனுக்கு அது நல்ல மனிதன் குருவாக இருந்தால் ஆச்சு. ஏமாத்துக்காரன் முள்ள மாதிரி திருடுதனம் பண்ணுறவனா தான் என்ன ஆச்சு, இது ஒரு வழியாக வச்சுன்னு சம்பாரிச்சுன்னு நிற்பான். திருட முள்ள மாதிரி என்ன மாதிரியெல்லாம் இது ஒரு வேலையை வச்சுன்னு நல்லா மாற்றி மாற்றி பேசிட்டு துட்டு சம்பாதிக்கிறது ஒரு வேலையை வச்சு நிற்போம்.
அங்கே எங்கேயும் மாட்டின்னு வசதியாக இந்த மாதிரிலாம் சேர்லாம் வாங்கி வச்சுன்னு அப்படி இப்படிமா பொய்யை சொல்லி பணத்தை திருட்டினா பண்ணுவோம் நம்ம ஏமாற்றின்னு இருப்போம். அப்படியே வச்சுக்கலாம். எந்த மாதிரி மனிதன் இவன் என்ன பண்ணுறான்னுக்காக பேசுகிறான். அர்ப்பணம் பண்ணிக்கல நான், வித்தியாசம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அர்ப்பணம்னா அன்கண்டிஷ்னல், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா எதிர்பார்த்ததெல்லாம் அர்ப்பணம். ஆனால் அவன் சமர்ப்பணத்தையே பண்ண முடியாமல் ஆயிட்டான். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்னா நீங்கள் கிருஷ்ணாவுக்கு அர்ப்பணம் பண்ணல, கிருஷ்ணன் எல்லாத்துக்கும் நமக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமா, சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லிட்டு நான் செய்யறதெல்லாம் கடவுளுக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவோம். அது கிடையாது. கடவுள் தான் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்குது. அதுக்கு அர்த்தம் என்னடானா, கிருஷ்ணன்னா வெறுமை ஒன்றுமற்றது, கிருஷ்ணபட்சம்னா தேய்பிரை நோக்கி போகிறது. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டுக்குது. நல்லது கெட்டது கெட்டது இருக்குது, கூரான முள்ளும் இருக்குது, அழகான மலரும் இங்கே இருக்குது, விஷம் இங்கே இருக்குது, மருந்தும் இங்கே தான் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. சர்வம் எல்லாமே யார் குத்துக்கிறா? கடவுள் குத்துக்கிறா. அப்போ எனக்கு அர்ப்பணத்து மேலாம் ஒன்றும் போக முடியாது. எனக்கு தெரிஞ்சிச்சு, நீங்கள் யாரும் என்ன பண்ண முடியாது. அர்ப்பணித்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை பொய், மனுஷன் சொன்னான். அர்ப்பணிக்க மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, அப்போ அது கிடையாது சமர்ப்பணம். நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அது பேர் சமர்ப்பணம். உனக்கு இது தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன், அது பேர் என்ன? சமர்ப்பணம். இப்போது ஒரு குழந்தை பிறந்த நாள், ஒன்றாவது வயசில் ஒரு பரிசு பொருள் தரீங்க, 2வது வயசில் ஒரு பரிசு பொருள் தரீங்க, 3வது வயசில், 5வது வயசில், 10வது வயசில், 20வது வயசில் வேறு கொடுத்துனேக்கிறீங்க. கரெக்டாக ஒரே பொருளை கொடுப்பீங்க. ஏன்? கேக்கு ஒன்றா இருக்கும், வெட்டுறது ஒன்றா இருக்கலாம், இல்லை ஏதோ ட்ரெடிஷ்னல் நீங்கள் ஒன்று எடுத்து வந்துருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றா இருக்கலாம். ஆனால் வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பீங்க? துணி மாற்றிருப்பீங்க, கலர் வச்சுருப்பீங்க. 5 வயசில் அவளே ஏட்டுன்னு போய், இல்லை அவனே ஏட்டுன்னு போய் அவன் இஷ்டமாக வாங்க வைப்பீங்க. அவன் கையிலே கொடுத்துட்டு அவனையும் வாங்கிக்க சொல்லுவீங்க. இல்லை நீங்கள் விரும்பியிருப்பீங்க, ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கலாம், இல்லை டேப் வாங்கி, ஏதோ தெரியாது எனக்கு, அந்த அப்போ பொருள் என்ன கிடையாதோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்கி கொடுப்பீங்க. இது பேர் என்னன்னா சமர்ப்பணம் பண்ணீங்க. யாருக்கே? பிள்ளைக்கு கொடுத்தீங்களே கிஃப்ட்டு, அது என்ன? சமர்ப்பணம். பொண்டாட்டி கொடுத்த கிஃப்ட்டு சமர்ப்பணம். மனைவி கணவனுக்கு கொடுத்த கிஃப்ட்டு, பரிசு பொருள்கள்லாம் என்ன? அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு பரஸ்பரம் எதிர்பார்ப்பு இல்லாமல், எதிர்பார்த்தா அது பேர் மொய். அது பேர் என்ன? மொழியே கூட எதிர்பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் வச்சாங்க. ஆனால் அப்படி இல்லை. இப்போது பத்திரிகை இருந்தால் என் கல்யாணத்துக்கு நான் 2 சவரம் கேட்டுக்கிறேன், மோதிரம் போட்டேன், ஞாபகம் இருக்குதா அப்படின்ட்டு போவாங்க. ஏன் வரலன்னா கல்யாணத்துக்கு நின்று போகிறேன்னே சொல்லிட்டு போவாங்க. நின்று மறுநாள் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் இருக்கிறாங்க சில குடும்பத்தில், எல்லாருக்கும் இல்லை. நிறைய பேர் இப்படி இல்லை, மறந்துட்டோம் உண்டு. மொழி வைக்கிறது எதுக்காக இருக்கா? அது பேர் சமர்ப்பணம் இல்லை, திரும்பி செய்யறது இல்லை. பிள்ளைக்கு நீங்கள் பண்ண புள்ள உங்களுக்கு செய்யணும்னு. ஆனால் இப்போ அப்பனுங்களாம் அப்படி தான் ஆகிட்டானுங்க. பிள்ளைக்கு எதுக்கு தான் படிக்க வைக்கிறான்? வேலை தெரிஞ்சு சம்பாதிச்சு கொடுக்கலன்னா என்ன ஃபஸ்ட்டு கேள்வி? நான் ஒன்று என்ன பண்ணேன், நம்ம ஏன் தான் அவன் படிக்க வச்சான்ற மாதிரி ஆகிட்டுருக்கோம். படிக்க வச்சாலும் வச்சுட்டான், நம்மளுக்கு ஆதிக்கூடாதுன்றான், நிற்கக்கூடாதுன்றான், போகக்கூடாதுன்றான், பேசக்கூடாதுன்றான். இவன் நமக்கு அப்பனா வந்தானேன்னு வர தோணும். அப்படியும் உண்டு. இவர் நமக்கு அப்பாவை கஷ்டாருன்னு சொல்கிறோன்னும் உண்டு. அதே வார்த்தை தான். விசேஷமான ஒரு மனிதன் நமக்கு என்ன ஆகிட்டுக்கிறான்? அப்பனா ஆகிட்டுக்கிறான்னு சொல்லலாம். இப்போ சமர்ப்பித்தல் அப்படின்னா என்ன பண்ணுறது இல்லைன்னா, திரும்ப எதிர்பார்க்கறது இல்லை. நான் உன்னை வணங்குவேன், நீ என்னை வணங்கணும் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நான் உன் நன்மையை கருதி பேசுவேன், நீ எனக்கு திரும்ப எதனா செய்யணுன்னே அவசியமே இல்லை. அது பேர் என்ன? ஆனால் அர்ப்பணித்தல் இல்லை. பொய் சொல்கிறாங்க. நான் வந்து என் வாழ்நாளெல்லாம் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் உங்களுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். பொய், சத்தியமாக கிடையாது. ஏன் உங்களுக்கு அர்ப்பணித்தேன்? நான் வந்து கேட்கணும், சார் இது கற்றுதுன்னா பேசணும். இப்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். நான் சொல்லி இன்னும் நான் வார்த்தையெல்லாம் பேசினா உங்களுக்கு சரி, இன்னெல்லாம் பேசக்கூடாது லிஸ்ட்டு வச்சு நான் பேசும்போது கவனமாக பேசணும். அப்போ தான் என்ன பண்ணிடுறேன் நான், அதாவது 100% உங்களுக்கு சுதந்திரம் இருக்கணும். போதும் நிறுத்துங்கன்னா நான் என்ன பண்ணேன், டக்குன்னு நிறுத்திடணும். நிறுத்துவேன், நீ நிறுத்திக்கோ, நான் என்ன பண்ண முடியாது, நிறுத்த மாட்டேன்னுவேன். கரெக்ட் தானே? அப்போ என்ன இல்லை அங்கே? ஸோ அர்ப்பணன்ற வார்த்தை கடவுளுக்கு, சமர்ப்பணன்ற வார்த்தை
மனிதனுக்கு. இப்போ ஒரு மாடு நமக்கு வந்து பால் குத்து சமர்ப்பிக்குதுன்னு சொல்லுவான். மாடு வந்து எனக்கு பால் குத்து அது வந்து எனக்கு சமர்ப்பிச்சுது. ஏன்? அறிவற்ற ஒன்று கொடுக்கறதுக்கு பேர் கொடுத்தல் இல்லை. சிந்திக்க தெரியாத, கொடுக்குறோன்னு தெரியாத கொடுத்தல் பேர் என்ன கிடையாது, கொடுத்தலே கிடையாது. ஏன்? அது கொடுக்கவும் இல்லை. நான் தான் போய் என்ன பண்ண அது போச்சு கறந்துக்கினேன். நானே கறந்துன்னு பசு என்ன பண்ணுன்றேன், பால் கொடுக்குது அப்படின்னு போய் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் அறிவு வந்தால் சொல்லேன், எங்கடா குத்தேன், என்ன பண்ணீங்க நீங்கள் வந்து? ஆமாம், செத்து போன கண்ணுக்குட்டி கூட விடாமல் சும்மான தோலை வச்சுக்கின்னு கொம்பை வச்சுன்னு முன்னாடி பண்ணுக்குட்டி இருந்துச்சு, என்னை ஏமாற்றி என்ன பண்ணீங்க கறந்து. நீங்கள் பின்னாடி வந்து முட்டுற மாதிரியே அது பண்ணுற மாதிரியே எண்ணெயை தடவி விட்டு தண்ணி ஆயிடுச்சு சில்லுன்னு என்ன பண்ணுறீங்க, எச்சப்பட்ட மாதிரியே முத்துனன்ட்டு. ஆனால் நாட்டு மாடுங்கள்லாம் அப்படி கிடையாது, ஈத்துக்கும் கறங்க முடியாது, வராது. அது கறக்கத்தே ஒரு 1/2 லிட்டர் தான் இருக்கும். அது கூட ரொம்ப டக்கரை வச்சாலும். என்கிட்ட ஒரு மாடு இருக்குது காமதேனுன்ட்டு, நாங்கள் பேர் வச்சு கூப்பிட்டுங்கிறோம். அதுக்கு அது பேர் காமதேனு இல்லை, நாங்கள் தான் வச்சுக்கிறோம். அது போய் நீங்கள் போய் காமதேனு நல்லகிறியான்னு கேட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் கேட்காது. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது. பேர் சொல்லி திட்டினாலும் சொல்லாது, என்னையா அந்த பேர் சொல்லி கூப்பிட்றேன்னே கேட்காது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் யாருன்னா பேர் சொன்னால் என்ன ஆகிடும், கவலைப்பட்டுருவாங்க. அப்போ அறிவற்ற ஒன்று கொடுத்தா அது பேர் என்ன இல்லை, இல்லை அதுக்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு அது பேர் என்ன இல்லை. இப்போது உலகத்தில் மனுஷன் எவனுக்குமே அறிவு இல்லை. இப்போ சமர்ப்பிச்சான். ஒரு மாடு நான் கறந்துன மாதிரி நான் உங்ககிட்டேருந்து கறந்துக்கிறேன். மாட்டுக்கிட்ட போய் பால் கறந்துன மாதிரி உங்ககிட்ட நான் நிறையெல்லாம் பேசி என்கிட்டேருந்து காசு கறந்துக்கிறேன். இப்போ நீ சமர்ப்பிச்ச அதுக்கு பேர் என்னப்பா? உனக்கு புரிஞ்சிச்சேன்னா என்னை ஏமாத்துறேன்னுவேன். உனக்கு புரிஞ்சா என்ன பண்ணுவேன், பின்னாடியே நாலு பெண் என்ன சொல்லுவேன், டிசைனாக போய் சொல்லி ஏமாற்றி என்ன பண்ணுறானுங்க. இது ஒரு பைத்தியம், இது ஒரு வித்தியாசமான பைத்தியம். சாம்பல் வந்துட்டான் ஒருத்தன் புதுசாக வராது. கரெக்டு தானே? ஏமாந்தனுக்கு என்ன தான் வரான், ஒரு 10 இடத்துல ஏமாந்தனுக்கு என்ன தோணா, கரெக்டாக இருக்குமா தப்பா என்ன? நியாயமான சிந்தனை இது வரணும். நீ குத்தியானா, நீயே கொடுத்துருந்தியானா? ஏமாந்தன்னு சொல்ல மாட்டேன். ஏன்? கொடுத்தது யாரு? நீ தான். அப்போ என்ன பண்ண மாட்டேன். அப்போ சமர்ப்பிச்சா ஏமாந்ததும் இல்லை, திருப்பி கேட்குறதும் இல்லை, நல்லா இருக்கட்டுன்ற நோக்கமும் இருக்குது, உயர்ந்த சிந்தனையும் அதில் அடங்கிடுது. ஏன்? விருப்பத்தோடு செஞ்ச. விருப்பம் இல்லாமல் செஞ்சா, விரும்புகிற மாதிரி நடித்து செஞ்சா அது பேர் சமர்ப்பணமாக ஆகாது. அப்போ அது பேர் கூலி, சம்பளம், வேஜஸ்ஸு, வேறு வார்த்தைங்க. அது பேர் என்ன கிடையாது, சமர்ப்பணமாக ஆகாது. ஆனால் சில இடத்துல நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். ஒரு கொத்தனார் நம்மக்கிட்ட வேலை செய்கிறார், வீடெல்லாம் கட்டி கொடுப்பாரு, கூலியெல்லாம் கொடுப்போம். ஆனால் அவர் கிரகப்பிரவேசம் போது ஒரு படம்லாம் எடுத்து கொடுத்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் உங்களால் முடிஞ்சது ஏதோ சில பேர் மோதிரம்லாம் கூட வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அது பேர் என்ன? இந்த லிஸ்ட்டில் வராது. எந்த லிஸ்ட்டில்? சம்பளம் கூலி அதெல்லாம் வராது. சமர்ப்பிச்ச எதனால்? வீடு கட்டு. இப்போ போயிட்டு ஒரு 6 மாதத்தில் கிராக் விட்டுச்சு. அப்போது சரி அப்போது இந்த மாதிரி நான் உனக்கு புடவை துணியெல்லாம் வாங்கி கொடுத்தேன், மோதிரம்லாம் கொடுத்தேன், திருப்பி கூட கேட்பீங்க. ஏன் கேட்கல? ஆனால் வெளியே சொல்கிறீங்க சம்பளம் வாங்கினா பாவி இவ்வளோ ரூபா வாங்கினா சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஆனால் இதையும் சொல்ல. அப்போ ஒரு செயலை மனசார செஞ்சால் அது பேர் என்ன? சமர்ப்பணம். மனசுனே ஒன்று இல்லை, அது செஞ்சால் அது பேர் என்ன இல்லை? சமர்ப்பணம் இல்லை. மனசுக்கு கற்றுக் கொடுத்ததை செஞ்சால் அதுவும் என்ன இல்லை? சமர்ப்பணம் இல்லை. அப்போது சமர்ப்பணம்ன்ற ஒரு வார்த்தை எங்கடா வரும், யார்கிட்ட இருந்தா அப்படின்னா, ஒரு காதலன் காதலியோ அல்லது காதலி காதலனுக்கிட்டேயோ இருக்குது இல்லை, பரஸ்பரம் நல்லா இருக்கணுன்ற எண்ணம், அது சமர்ப்பணம். எனக்கு கேன்சர் வந்துச்சு, அவளை கூட வாழ முடியாது, அதனால் நான் அவளை வெறுக்கிறேன். நான் வெறுக்கிறேன்னா அவள் வாழ வைக்கிறேன்னா அது பேர் சமர்ப்பணம். ஏன்? எங்கிருந்தாலும் வாழ்க. ஏன்? ரியல் லவ்னா என்ன? ஒர்க் பண்ணுறது இல்லை, என்னை கூட தான் படுக்கணும்னு சொல்கிறது இல்லை, எனக்கு புள்ள பெற்று கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, என்னை கூட மனைவியாக இருக்கணுன்ற அவசியமே இல்லவே இல்லை. ஆனால் அது எப்படி இருக்கணும்? இங்கிலீஷில் வர லவ். அப்போ அதுக்கு தான் இங்கே வந்து வார்த்தையை தள்ளி போட்டோம், அன்பு.
உண்மையான அன்புன்னா ஒரு மனுஷன் கொடுக்கவே வேணாங்க, சமர்ப்பணம் புரிஞ்சால் அன்பாயிடுவான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அன்பு இருக்குது இல்லை, அது என்ன தான் பண்ணிருக்கோம்? அதோட செயல்களுக்கு பேர் சமர்ப்பணம். அன்பே வடிவாயிட்ட ஒருத்தங்கிறான் இல்லை, அவனுடைய செயல் என்ன? ஏன் அன்கண்டிஷனல். நீ என்ன தான் இருக்கணும்? நல்லா தான் இருக்கணும். நான் பேசின இதுக்கு தான் நல்லா இருக்குது தான். நான் இப்படி தான் திட்டுறது, சனினே நீ நல்லா இருக்கணும்னு பேசிக்கிறேன். ஆனால் உனக்கு புரியாமல் நான் நல்லா பேசலைன்றேன். நான் நல்லா பேசுறதுக்காக பேசிக்கிறேன். நல்லா இருக்கிறதுக்கு பேசுகிறேன்னா, நல்லவனு நிரூபிக்கிறதுக்கு பேசுகிறேன்னா, உனக்கு இது புரியலையா? உண்மை நீ நேற்று உனக்கு நான் பேசலையா? இப்போ உனக்கு பேசலை நான். ஏன் நீ என்ன நினைக்கல? உன்னை நல்லா இருக்கணும்னே நினைக்காத நான்சென்ஸ்க்கு நான் பேசினேன் எப்படி புரியும்? ஏன் அது எப்படி தான் இருக்கணும்? தலையெடுத்ததுக்கே நல்லா இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ண? அது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்து என்ன சொல்லலாம்? நீ யாரும் அதை சொல்கிறதுக்குன்னு கேட்கும். குடிகாரனை போய் குடிக்காதன்னா என்ன சொல்லுவான்? நான் அழகாக சொல்கிறேன், குடிக்காதுன்னே நான் சொல்ல மாட்டேன். அளவாக குடி, பக்குவமாக குடி, ஜாலியாக குடி, ஜென்டலாக குடி. பித்தியா நான் குடியிலன்னு தெரிஞ்சு என்னை கெடுக்கிறதுக்கு குடி சொல்கிறான். குடிக்காதுன்னு சொன்னேன்னு வச்சுக்க, இவர் மட்டும் குடிப்பார், என்னை குடிக்கக்கூடாதுன்றாருன்னு. மொத்தத்தில் என்ன ஆக்கிட்டான்? அவன் எதிரி ஆக்கிட்டான். அப்போ நான் என்ன சொன்னாலும் அவனுக்கு என்ன தான் தோணா? அவன் பார்வையே எங்கே இருந்துச்சு? அவனுக்கு என்ன புரியலன்னு கேட்டால், இருந்தாலும் என்ன பேசுகிறேன்னே புரியல. ஏன் அது புரியல அவனுக்கு? எதுக்காக ஒரு மனிதன் பேசுகிறான் புரியதே இல்லை. நிறைய பேர் பேசுகிறானா, நிறைய திருட மூலம் மாதிரிலாம் பார்த்துட்டானா, யார் பேசினாலும் தான் நினச்சிக்கிறான். திருடன் முள்ள மாதிரி லிஸ்ட்டில் பண்ணிடுறான். இப்படி தான் சிந்திப்பான், மனுஷனா இப்படி தான் இருப்பான்னு முடிவு பண்ணிட்டோம் நம்ம. அப்போ எந்த மனுஷனா நல்லவனை பார்த்தா கூட நம்ம என்ன தான் ஆகிடுறான்? ஃப்ளைட்டில் போகிறோம்னா கம்பல்சரி எல்லோரும் ஏன் செக் பண்ணுறான்? எல்லாம் துப்பாக்கி எடுத்துன்னு போகிறாங்க, ஏன் செக் பண்ணல? எல்லோரும் ஏன் செக் பண்ணுறான்? வேஷம் கட்டின்னு வரான், நல்ல மாதிரி வேஷம் கட்டின்னு வரான். நமக்கு நல்லவன் கேட்டவனா வேணா நீ வச்சுக்கிறியா இல்லையான்னு காமிச்சிட்டு போடான்னு பண்ண வேண்டியதாகிடுச்சு. யாரோ 2 பேர் தான் தப்பு செஞ்சான். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் என்ன தான் பண்ணுகிறான்? நம்ம கத்தி கபடியாக எடுத்து போய் பைலட்டை மிரட்டின உடனே என்ன பண்ணுறான்? இப்போ கூறான ஆயுதம், கத்தி, கபடாலாம் ஹேண்ட் லக்கேஜில் வைக்கக்கூடாது. ஹேண்ட் லக்கேஜில் ஏன் வைக்கக்கூடாதுன்னே தெரியாமல் நம்மளும் என்ன பண்ணுகிறான்? அப்போது ஒரு செயலுமே சமர்ப்பித்தல்னு ஒன்று இல்லை. இப்போ நம்ம படிக்கிறோம், தீசஸ்லாம் எழுதுகிறோம், அதை என்ன பண்ணுறோம்? சமர்ப்பிக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏன் அதை சமர்ப்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க? இவர் இந்த விஷயத்தை சமர்ப்பிச்சிருக்கிறாரு, ஒரு டாக்டரேட் படிச்சுக்கிறாரு, இவர் என்ன பண்ணுறாரு? இதை ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணிடுறாரு? சப்மிட் பண்ணேன். சப்மிட் பண்ணுறது தான். எது குத்தார் அவர்? பெரும்பகுதி சமர்ப்பணம் பண்ணல, ஆனால் சமர்ப்பணம் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுவும் தப்பு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை நிரூபிக்கிறதுக்கு செஞ்சார் அவர், பித்தியார் வாழ்கிறதுக்கு செய்யலை. நான் யாரோ ஒருத்தரை புரிஞ்சுக்கினேன், எனக்கு வாழ்க்கைன்னா இதுதான் புரியுது. கண்ணதாசனை பற்றி ஒருத்தர் புரிஞ்சுனேன், டாக்டரேட் வாங்குறாருன்னா கண்ணதாசனை பாராட்டுறது எதுக்கிடான்னா, இவர் என்ன அவ்வளோ தூரம் அவரை பிரில்லியன்ஸை ப்ரூவ் பண்ணுறது. சமர்ப்பித்தலில் பிரில்லியன்ஸ் இருக்குமானா இருக்காது. அன்பில் என்ன இல்லை? இப்போ சமர்ப்பித்தல்ன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கற்றுக்குறீங்க, யாருக்கோ சமர்ப்பிப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்கேருந்து டெவலப் போய் அன்பாகிடுவீங்க. அன்பு அதிகமாகிடுச்சுன்னா நன்றி உணர்வு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். யாருக்கும் நான் உதவுறதுக்கு தகுதி எப்படி வந்தது? யாருக்கும் நான் உதவுறேன், அந்த தகுதி எனக்கு எப்படி வந்தது? நான் இவ்வளோ பேசுகிறேன், இந்த தகுதி யார் கொடுத்தா எனக்கு? நான் இப்படி சிந்திக்கிறேன், இந்த தகுதி எனக்கு யார் கொடுத்தா? யாரோ கடவுள் எனக்கு அர்ப்பணித்தார், நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். கடவுள் என்ன பண்ணார்? அர்ப்பணித்தார். நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு? நான் ஏன் அர்ப்பணிக்க முடியலன்னா, எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதனால் என்ன செய்ய முடியல என்னால். ஸோ நான் சமர்ப்பிக்கிறேன், ஆனால் என் தேவை நிறைவேற்றிக்கிறதுக்காக. தப்பு ஒன்றும் இல்லையே, மியூச்சுவல் தானே. ஆனால் கட்டாயப்படுத்துகிறேன்னா சமர்ப்பிக்கலை. உங்களை மிரட்டுறேன்னா சமர்ப்பிக்கலை. கடவுளை வச்சு நான் மிரட்டுறேன், நீ எனக்கு ஃபீஸ் கொடுக்கல அப்படின்னா நீ நல்லா இருக்க மாட்டே, வாரம் நீ வரலன்னா நீ சரி கிடையாது, உன் பிஸ்னஸ் நல்லா வராது. இது நாங்கள் தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரிலாம் அது சாமியார்லாம் இருக்கிறான். நீங்கள் போயிட்டீங்க ஒருத்தர் ஒன்ஸ் அவங்ககிட்ட போயிட்டீங்கன்னா அவன் இதெல்லாம் பண்ணி உங்களை கட்டுப்படுத்துவான். நீங்கள் பார்க்காம இருக்கு, நீங்கள் போயிச்சிங்க.
இங்கேயும் சில பேர்லாம் வந்து என்னை கேட்கவே கேட்டாங்க, ஐயா நான் அந்த சாமியார்கிட்ட போய்க்கிறேன், உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிறாரு, நான் உங்ககிட்ட வந்தால் எனக்கு தண்டிப்பாரா? கேட்டவங்களாங்கிறான். தண்டிஸ்டார்னே சொன்னவங்களாங்கிறான். ரெக்கார்டு இது, வாய்ஸ் ரெக்கார்டு இப்போ கூட என்கிட்ட. நான் பழைய ஒரு குருவிடம் சென்று கொண்டிருந்தேன். அவர்தான் என்னை இப்படி சோதிக்கிறாரா என்று தெரியவில்லை. நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். என்னை எப்படியாவது காப்பாற்றி கரை சேர்த்து விடுங்கள். நம்மளே கரை சேராமல் கஷ்டப்பட்டுருக்குறோம். அதெல்லாம் சாமியாரே இல்லை அவர். முதல்ல யார் அவர்? திருண்ண முள்ள மாதிரியே சாமியாரை நினச்சதே தப்பே இருது. அடிமடிலே கை வச்சிருவேன் நான் நேராக போய். பிரச்சனை எங்கே? சாமியாரை நினச்சது யாருக்கிட்ட இருக்குது? ஒன்று கூட அவனை சாமியாரை நினச்சிக்கிறது யார் தப்பு? உனக்கு ஏன் தண்டனை உனக்கு ஏதுன்னு இருக்குது? அவன் தான் திருடன் தெரிஞ்சிச்சுடா பண்ணிருந்தான், விட்டுன்னு தானே. அப்போ என்ன நினச்சினுக்கிற நீ? அப்பா ஒரு சாமியாருன்னு நீ சொன்னதே நீ தானே. சொன்னது நீ தானா, சொல் 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 என் மனமே நினச்சிக்கிறதுனா தானே பிரச்சனை. அப்போ நான் என்ன பண்ணலன்னா, சமர்ப்பித்தல்ல என் மனம் எதெல்லாம் கற்றுக்கிச்சோ அதை குருக்கிட்ட போய் சமர்ப்பிச்சிடணும். குருக்கிட்ட என்ன பண்ணணும்? சமர்ப்பிக்கணும். ஐயா எனக்கு இப்படிலாம் புரிஞ்சுது, இப்படிலாம் நான் இருந்தேன், நான் இந்த மதத்தை பின்தொடர்ந்தேன், எனக்கு சுடுகாடு கிடைக்காதுன்ற நான் என்ன பண்ணுறது? செத்த பேர் யாராவது தூக்கி போட்டுருவாங்கடா, பிரச்சனை இல்லை. நீ சொல்கிற நீ ஈஸியா சொல்கிற, என்னால் முடியாது. என்னை சுற்றி எப்படி தாங்கிறாங்க. நான் உங்களை விட்டு இப்போது நீ கட்டாயத்தின் பேரில் இருக்கிறியா உண்மையிலே இருக்கிறியா? கடவுளோ அத்தனையும் அர்ப்பணிச்சுட்டு சாய்ஸை கொடுத்துக்குது உன்கிட்ட. நீயோ எனக்கு சாய்ஸ் வேணான்னு வேலி போட்டுன்னு உள்ளுக்கிறேன். பாவம் செஞ்சு வெளியே விட்டு வெளியே வந்தியா, புண்ணியம் செஞ்சு வெளியே விட்டு வெளியே வந்தியா? வேலியிலே இருந்திருந்தால் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 2 பேர் படைச்சாரு, வேலியில் விட்டாருன்னாங்கல்ல, வேலி போட்டு உள்ளே விட்டுருந்தாரு. வேலியிலே இருந்தால் நம்மளாம் இருந்திருப்பான். அப்போது கடவுள் அர்ப்பணிப்ப நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிறானுங்க? டைரெக்டாக உனக்கும் கடவுளுக்கும் லிங்க் இல்லைடா, என்ன பண்ணணுமோ அதில் இடைத்தரகர் வேணுன்றதுக்காக என்ன செஞ்சுக்கிறான்? அவங்கள யாரை ஏமாற்றிட்டான்? கடவுளோ முழு சுதந்திரம் கொடுத்துக்குது, மனிதன் அந்த சுதந்திரத்தில் தலையிடுறான். அந்த சுதந்திரத்தில் தலையிடுறவனுக்கு போய் நீ சமர்ப்பிக்கிற எதை? உன்னுடைய அறிவை, உன்னுடைய திறமையை, உன்னை சிந்திக்கும் ஆற்றலை, உனக்கு வாழ் உரிமையை, நீ வாழணுன்றத. இன்றைக்கி ஒரு தம்பி எனக்கு இன்றைக்கி போட்ட ஒரு கோட்டுக்கு ஒருத்தன் எழுதியிருந்தான், எல்லா முட்டை பையிலும் வச்சுட்டு கொண்டாட்டம் உங்கள் பிறப்புரிமை நைட்டு பேர் எனக்கு என்ன பிரச்சனை? இனி எந்த லூசு இலக்கணத்துக்கு நான் என்ன பண்ண போகிறதில்ல, சிக்க போகிறது இல்லை. தப்பு இலக்கண மீறல்னு எங்கே இருந்தது? இலக்கண மீறல்னா அதுக்கு ஒரு இலக்கணம் தானே. புது கவிதை எப்போ வந்தது? அப்போ மரபு கவிதையை மாற்ற முடியும் தானே. பேசுறது தான் கவிதை, அப்படி தானே? கேட்குறவனுக்கும் எனக்குமான டீல் தானே இது. வாழ்க்கை எனக்கானது இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா, அப்போ ஒரு குருக்கிட்ட போய் சமர்ப்பிக்கணும். எதை? உங்கள் புத்திசாலித்தனத்தை. உங்கள் புத்திசாலித்தனத்தெல்லாம் கேட்டால் அவர் தூக்கி போட்டு இந்த புத்தி ஒரு மயிருக்கும் உதவாது சார். மயிர் கூட உதவும். ஆமாம், முடி வாங்குறதுன்ட்டு 1 கிராம் 1 ரூபா, 10 கிராம் 10 ரூபா. 1 கிராம் 1 மணி 10 கிராம் 10 ரூபா தானே. 50 கிராம் 50 கிராம் 100 கிராம் 100 ரூபா. உங்கள் வீட்டில் இருக்கிற சிக்கு முடியெல்லாம் கொடுக்கணுமா? 1 கிராம் 1 ரூபா, 10 கிராம். நான் நினச்சேன் 10 கிராமுக்கு தான் அதிக காசு கொடுப்பானோன்னு ஒத்து காமிச்சேன் நான். அவன் கரெக்டாக சொல்கிறான். 100 கிராம் 100 ரூபா, 50 கிராம் 50 ரூபா, 10 கிராம் 10 ரூபா. 1 கிராம் 1 ரூபான்னா எல்லா கிராமும் எப்படி தான். இப்போது சிலதெல்லாம் நிறைய கொடுத்த காசு கொஞ்சம் அதிகமாக மாறும், அப்படி தானே. இப்போது நீங்கள் வந்து ஹார்லிக்ஸ் பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 கிராம் டப்பா வாங்கினீங்கன்னா ஒரு காசு இருக்கும், 500 கிராம் டப்பா வாங்கினீங்கன்னா காசு வேறுவா இருக்கும். ஏன்? நிறைய வாங்குறதுனால விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2 200 கிராம் பாக்கெட்டை விட ஒரு 1/2 கிலோ பாக்கெட் வாங்கினீங்கன்னா 100 கிராம் எக்ஸ்ட்ரா வரும், அப்படி தானே. நான் அதனால கவனிச்சேன், ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு. சாமியாருங்கெல்லாம் எப்படி தான் பேசுகிறாங்கன்னா, அந்த முடி விற்கிறாரில்ல ஒருத்தர், 1 கிராம் 1 ரூபா 10 கிராம் இப்படியே தான் பேசிக்கிறானுங்க. அவனுக்கும் கடவுள் தெரியாது, போகிறவனுக்கும் கடவுள் தேவைப்படாது. புரியுதா? அது அங்கேருந்து இழுக்குதுன்னுவோம், அவ்வளோமா தள்ளுது, இழுக்குதா தருது, இழுக்குது தள்ளுது. உங்ககிட்ட கருமையங்குது, கருமையம் என்கிட்ட சமன் மையம் தான் இருக்குது, கருமையமாக இருக்குது. அது முட்டை அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பொதுவாக எல்லாத்தையும் விட்டு வச்சா நீங்களும் என்ன ஆகிடுவீங்க? இங்கெல்லாம் சிவ கலங்குது, அங்கெல்லாம் சக்தி கலங்குது. சிவகலத்துக்கு உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது, ஒத்துக்க மாட்டீங்க. பிறவி இல்லைன்னாக்கா புள்ள இல்லைன்னு அர்த்தம்.
பெரிய ஞானி ஆகிட்டார். ஆமாம், இல்லை சாதாரண ரிஷி கிடையாது. இப்போ எதை சமர்ப்பணம் பண்ணீங்க யாருக்கிட்ட? அப்போது அது புத்தியால் தானே இல்லையா? நான் உனக்கிட்டேயும் புத்தி இல்லை, அவர்கிட்டயா 2 அறிவு கூட இருங்கன்னா பண்ணிக்கிறானுங்க, பேசிக்கிறான். இதெல்லாம் பார்க்குறியா பட்டையா சனியை விட்டு ஓஞ்சிடா. ஒரு கருப்பை ஒரு சட்டை போட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லுன்றது. ஏன் வாழ்க்கையில் செழிப்பு அதிகமாகிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. கடவுள் இருந்தால் கஷ்டம் வருமானு கேட்குறது. ஆல்மா கஷ்டப்படலையே, எனக்கு கடவுள் இருக்குது, ஆனால் கஷ்டப்பட்ட தானே கடவுள் நினைக்கிறதுன்றது. முதல்ல கஷ்டமாக இருக்குது கடவுள் இல்லைன்றது. இப்போ கடவுள் நினைக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லைன்றது, கஷ்டம் இல்லைன்றது. நான் இங்கே வந்தவொடனே கஷ்டன்றது ஒன்று இல்லைன்னு வீடை கேட்டவுடனே உங்களுக்கு தெளிவாயிடும். கஷ்டம்னு ஒன்று இல்லையா? ஆமாம் இல்லை. பிரச்சனை ஒன்று இல்லவே இல்லை. அப்போ பிரச்சனை இல்லையா? அப்போ நான் பிரச்சனை நினச்சது தான். சத்தியமாக யோசித்து பாருங்கள். நீங்கள் பிரச்சனைக்கு தானே யோசித்து பாருங்கள். வரமா பிரச்சனையான்னு யோசித்து பாருங்கள். பசி பிரச்சனையாக வரமா? காமம் பிரச்சனையாக வரமா? தேவை பிரச்சனையாக வரமா? இவ்வளவு கடவுள் அர்ப்பணிச்சிருக்குது. அந்த அர்ப்பணித்த உங்கள் அல்பத்தனத்தில் என்ன நினச்சிங்கிறீங்க? அதை இவனுக்கு போதிச்சவன் என்ன போதிச்சான்? இடையில் ஒருத்தன் பூந்து என்ன சொன்னான்? கடவுள் என்ன நினச்சிருப்பார்? வேலி போடும்போதே தெரிஞ்சிருக்குல்ல, 2 பேர் சும்மா இருக்க மாட்டாங்க. அது இவங்க பேச்சு கேட்குதுன்னு ஒரு பாம்பு உள்ள தானே விட்டுருக்கணும். அப்படி விட்டுருக்கணுமா? இது பேசாத பாம்பு விட்டுருப்பானா? பேசுகிற பாம்பு ஏன் விட்டான்? அந்த பழத்தை சாப்பிட்டா ஏதோ ஆகிற மாதிரியான பார்த்து ஏன் வச்சான்? சும்மா இருக்கிற பொம்பளை கூப்பிட்டு ஸ்கின்னு கூப்பிட்டு ஏன் அதை சொல்ல சொன்னான்? 2 பேரும் ஏன் பாதி சாப்பிட்டாங்க? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு செஞ்சுருப்பானா தெரியாமல் செஞ்சுருப்பானா? அப்போ அது பாவமா புண்ணியமா? புண்ணியத்துக்கு பேர் பைபிளில் பாவம். அவங்க பேர் மாற்றி சொல்லிடுறாங்க. ரைட்டுக்கு பேர் ராங்கு. ரைட்டுக்கு பேர் என்ன? அப்போ நம்ம சொல்லணும் நாங்கள் ராங்கு தான் செய்வோம். ஏன் இப்போ நம்மளாம் பாவம் செய்யறதுக்கு வந்துக்கிறோமா புண்ணியம் செய்யறதுக்கு வந்துக்கிறோமா? இப்போ அக்கார்டிங் டு பைபிள் நம்ம என்ன சொல்லணும்? பாவம் பண்ணனே சொல்லணும். ஏன் புண்ணியத்துக்கு இன்னொரு பேர் என்ன? அர்ப்பணிச்சா தான் இது புரியும். அர்ப்பணிக்கலன்னா சாத்தான் என்ன வேணா பேசுது. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் அவர் கைவிட மாட்டார். அவரே என்ன பண்ணுவார்? அவர் நமக்கு மாமாவாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ ஆகிடுவார். ஆமாவா இல்லையா? அக்கார்டிங் டு சாங் அந்த பாட்டு அப்படி தான் சொல்லுது. சொந்தக்கார ஆகிடுவார். இப்போ யாருக்கு யார் சொந்தம்? உனக்கே நீ சொந்தம் கிடையாது. ஒரு 100க்கு மேலே நீ இருக்கு போகிறது இல்லை. உனக்கு யாருன்னா சொன்னாங்களா பாரு நீ செத்துருவிடான்ட்ட சொன்னால் உனக்கு கோவம் வந்துடும். வந்தவொடனே நீங்கள்லாம் செத்துருவீங்க. அண்ணே போகும்போதே எப்படி பேசுகிறான்? வந்தால் நல்லா இருப்பீங்க, வாழ்வீங்க, சிறப்பாக இருப்பீங்க சொல்லணுமா, செத்துருவீங்கன்னு சொல்லணுமா? அதில் வர ஆனந்த வாழ்வு கோசு வர்ணத்தி ஆனந்த வாழ்வுன்னு ஒரு இடத்துல எடுத்துன்னு வந்து நிறுத்தி எப்போ சாவ போகிற? உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. வெளியே கேட்குறவங்கள விருப்பாயிட்டு எனக்கு தெரியுமா? ஏன்னா இவ்வளோ புரிஞ்சால் தான் அது கேள்விக்குள்ளே இருக்கிற ஆழம் புரியும். இல்லைன்னா புரியாது. நாங்கள் போன உடனே செத்துருவாருன்னு கேட்பார். ஆமாங்க, ஆனந்த வாழ்வு கோர்ஸில் ஒரு கேள்வி கேட்பார், எப்போ சாவ போகிறேன்னு. அதுக்கு ஆனந்த வாழ்வு? ஆமாண்டா, அதுக்கு தான் ஆனந்த வாழ்வு. அப்போ சமர்ப்பிக்கணும். எதை? பணம் கொடுக்கல, காலம் கொடுக்கல, அதெல்லாம் 2வது தான். நீ புத்திசாலியாக இருக்கிற வரைக்கும் இங்கே வர முடியாது. புத்தி செம்மையாக சண்டை போடும். சனியை அவங்ககிட்ட போறியே நீ நல்லவளான்னு கேட்பான். கரெக்டு. இவ்வளோ நாள் எனக்கு இது புரியவே இல்லைன்னு. ஏன் நீ எப்போனா சிக்க போறியான்னு விட மாட்டான். இந்த டைலாக் சொல்லினே இருப்பான். உங்கள் வீட்டுக்கு வருவான். நீ போட்ட நீ வீட்டில் வச்சுருந்தேன்னா போதும். இந்த ஆளெல்லாமா நீங்கள் வச்சுங்கிறீங்க? உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும். ஆமாம் இல்லை, நம்ம இந்த ஆளெல்லாம் வச்சுருக்கலாமான்னு தோணும். என்றைக்குன்னா ஒரு நாள் ஜெயிச்சிட மாட்டோமான்னு பேசினே இருப்பான். உங்களுக்கும் ஒரு நாள் தோணும், எதுக்கு இந்த போட்டோ இங்கே வச்சுன்னு அவர் தான் சொல்லிட்டாரு, போட்டோன்னா கூட பரவாயில்லன்ட்டு நீயே கைட்டு வைப்பேன். ஃபஸ்ட்டு முதல்ல என்ன ஆகும்? தொங்கி நின்ற படம் காலண்டரை மறைச்சி வைப்பேன். எனக்கு தெரியாது, மகாலட்சுமி வருவாளோ இல்லை வேறு ஏதோ சாமி படமோ ஏதோ ஒன்றா பண்ணுவேன். நீ ஃபஸ்ட் இனிஷியலாக
மாட்டுவேன். இப்போ சமர்ப்பிச்சது இங்கேயா அங்கேயா? சமர்ப்பணம் என்றால் திருப்பி என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்போ என்னை ஒத்துக்கினேன்னா சமர்ப்பிச்சுட்டு தானே உன்னை, இந்த மனிதன் விசேஷம் புரிஞ்சிச்சு தானே, ஏன் திரும்ப போனேன்? அப்போ அது பேர் என்ன இல்லை, மொய் வச்சுக்கிறேன், கிஃப்ட் குத்துக்கிறேன். அதனால என்ன பண்ணுற நீ? இல்லைண்ணா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, குடிப்பேன் பிடிப்பேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிருக்க. அதனால எல்லாத்தையும் பண்ண வரேன். என்ன பண்ணல, எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? ஏன் உனக்கு கஷ்டம்? நான் சம்மந்தப்படல, நான் சம்மந்தப்படுவேன். யார் இஷ்டம்? நான் குடிப்பேன் குடிக்க மாட்டேன்னு யார் வாழணும்? உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நான் நிற்க வச்சு லைனில் வாங்க, ரொம்ப கிளாஸ் வச்சு ஒரு அப்பத்தை வாயில் போட்டு கொடுக்கலாம். நம்ம இந்து கோயிலில் கொடுக்குற மாதிரி லைனில் வாங்கன்றோம், தொண்ணை வச்சு போடுறோம், சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிட கட்டி போட்டு. நம்ம என்ன சர்ச் மாதிரி கட்டாயம் அமுக்குறான்? அங்கெல்லாம் கட்டாயம் தெரியுமா? போனாக்கா ஏன் ஞானஸ்தானங்கள்லாம் கொடுத்துங்கன்னா உட்காந்துங்க ஒதுக்குவாங்க. அவன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணா? ஏன் கட்டாயம்? அது என்ன தான் ஒழுக்கமாக இருந்தாலும் அங்கே கட்டாயப்படுத்தப்பட்டது. இங்கே ஒழுக்கம் கெட்டுக்குது, எவனா சந்தில் புந்து கையெல்லாம் விடுவான். ஆனால் சுதந்திரங்குது, கம்முன்னு வந்துடலாம். இப்படி தான் சண்டை போட்டுன்னு போங்கடாட்டு வந்துடலாம். அப்படி தானே? ஆவடியில் ஒரு கல்யாணம் இது போனேன், பிரியாணி சாப்பிட்லான்ட்டு. பாராட்டலாம் வாழ்த்துறான்லாம் போல, பிரியாணி போடுறேன்னு வர சொல்லிட்டாரு அவர். அதனால் புள்ளி இட்டுன்னு போயிட்டேன், பிரியாணி புள்ளிக்கு கொடுக்கலான்ட்டு. அங்கே போனால் அநியாயத்துக்கு லைன் ஒருத்தர் உட்காந்து சாப்பிடும் போது பின்னாடி நிற்கிறான். அப்படியே வரவையில் வந்து அவந்தூரில் ஒரு இடத்துல நின்று பிரியாணி கடையில் போய் என்ன பண்ணேன், மொழி வைக்கிற காசுக்கு பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். புத்திசாலித்தனமா இல்லையா? யார் உஷாராகுண்ணா? மொழியை வச்சுட்டு சோறு இல்லைன்னு சொன்னது யார் தப்பு? போனது எதுக்கு? அதுதானே. நம்ம எப்படி ஒரு 200 பிரியாணி சாப்பிட்ருவோம், ஒரு 500 வச்சுட்டு வரலாம், கூட ஒரு 100 வச்சுட்டு வரலாம், ஏதோ அப்படி தானே. பெரும்பகுதி அப்படி தான். பிரியாணி என்ன கல்யாணத்துக்கு வர்றதுக்கு காரணம் நிறைய பேர் எதுக்கே? பாய் கல்யாணத்துக்கு போகிறவங்களாம் பாராட்டுறதுக்கு போகிறாங்களா? சொல்ல பாய் ஒரு கல்யாணம் பண்ணுறாரு, எல்லாரும் போகிறானுங்க எதுக்கு? உண்மையிலேயே அங்கே பொண்ணு மாப்பிள்ளை பேர் தெரியும் உங்களுக்கு, வாயில் நிறைய பேர் வச்சுருப்பான். அப்படி தானே. ஃபருக்குன்னுவான், பாருக்குன்னுவான், தெரியாது தானே உங்களுக்கு? முகமது மட்டும்தான் நமக்கு நல்லா தெரியும், மீதி பேர்லாம் தெரியாது. புல் பேர் பட்சம் எவனா இருப்பான்னு நினைக்கிறீங்க? பாய் கல்யாணத்துக்கு போனவன் சம்மந்தப்பட்டவன் போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏன் கல்யாணம் யாரு? பாய்க்கு கூப்பிட்டா என்ன பண்ணுவோம்? ஒருத்தன் பத்திரிக்கை குத்து பாவம், பாய்க்கு ஆடு போட்டு பாவம்னா ஆகிடுவாங்க. அவன் கூட்டமாக வாழ்வானா, ஒருத்தன் சம்பாதிப்பானா, சுற்றி 10 பேர் இது வேணான்னா ஏழையாகவே இருப்பான். ஏன் முன்னேறல வாழ்க்கையில்? இந்த சமர்ப்பணம்ன்றது வந்து அன்புன்ற பேரில் ஏமாந்துப்பட்டிருக்குது. உனக்கு போதிக்கப்பட்டபடி நீ சிந்திக்கிற விதம் இருக்குதுல்ல, அப்போ நீ எதுக்கும் என்ன பண்ணிட்ட? நீ உன்னை அது ரிட்டனே வாங்க முடியல உன்னால். இது மாற்ற முடியுது, என்ன மாற்ற முடியுது? அப்போனா ஒரு 15,000 வருஷம் பொத்து வரணும் நான் மாறாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இமீடியட்டாக ரிசல்ட் கேட்டால் என்ன ஆவா? இப்போ தானே விதை போட்ட, செத்துடுற, அப்போ தான் மடங்க முடியும். உயிராக இருந்தாவே எங்களுக்கு பிரச்சனை, நான் உன்னை விளம்பரப்படுத்த மாட்டோம். நீ என்ன ஆகிட? நான் அவனா சொல்கிறேன், நீங்களாம் இருப்பீங்கன்னா எனக்கு இப்போ எனக்கும் உங்களுக்கு ஒரு 30-40% டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் பார்ப்பீங்க. இதை தானே அவர் அப்போது சொல்லியிருந்தாரு, இப்போ சரின்றான்லேன்னு வைங்க. இதை தான் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, அப்போ சொல்லியிருந்தாரு. ஏன் இப்போ சரின்றானுங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே உயிராக சந்தோஷமாக இருக்குது தான். என்ன எதில் தயாராக இல்லை ஒரு மனுஷன்? ஒருவன் ரியலாக கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக இருந்தால் ஒத்துக்கிற மனநிலை உள்ள மனிதர்கள் இல்லவே இல்லை. கடவுளோ அர்ப்பணிச்சுட்டு எப்படியும் வாழுன்னு சொல்லுது, அவனோ அதை புரிஞ்சுன்னு கொண்டாட்டமாகறான். அவனை பார்த்து என்ன பண்ணல? நிறைய பேர் சந்தோஷமாக தான் ஒன்றுத்துக்கு பிடிக்காது, பார்த்துக்கிறீங்களா? ஏன் அப்படி கற்றுக் கொடுத்துக்கிறானுங்க? இதெல்லாம் கற்றுக்கிறதுனால வந்தது. அதெல்லாம் எதனால் வந்தது? இன்னொருத்தர் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. ஏன் ஸ்பெஷலாக பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் இதான் வேலை. புருஷனோட தலையாய கடமை எது அப்படிங்கன்னா மனைவி சிரிக்கக்கூடாது. ஆமாம், கிறிஸ்பாக அப்படி ஒன்று காமிச்சிட்டு போயிட்டு ரூமில் போய் ஏன் அவருக்கு பேர் தான் புருஷன், பொண்டாட்டி அதே தான். முதுகு சொரிடி என்ன இங்கே ஏன் சிக்கனா ஓட்டிங்குதுன்னு கேட்குறா. என்னத்தை செய்யுது நான்? ஏன்டி இங்கே பார்க்குற முதுகு சொரி எல்லாம் சிக்கனா ஓட்டிங்குது?
ஒரு வேளை அவங்க வந்து போனாங்க அதனால கூட ஒட்டின்னு இருக்கோன்னே. அப்போ தான் கம்முனாண்ணா. இப்போ சொல்லணும் நம்ம உண்மையெல்லாம். இந்த மாதிரி வந்தாங்க, ஒருத்தர் கட்டி பிடிச்சாங்க, ஜிகனா இங்கே ஓட்டிச்சு, சரி மாமா சந்தோஷமாக இருந்தார் பொழுது அப்படின்ட்டு கம்முனே ஜிகனா வைத்து போட்டுருக்குறோமா இல்லையா? எடுக்கிறா வரலன்றா. என்ன அது அப்படின்னு கேட்டேன். ஜிங்கனா ஓட்டிக்குதுன்னு கட்சியை தான் சொல்லிட்டு போனான். நீங்கள் சொன்னீங்க டக்குன்னுலாம் சொல்லலை. என்னடா இது முதுகு பார்க்க சொன்னால் இங்கே பார்த்துங்கிறாள். எனக்கு முதுகில் தாண்டி பிரச்சனை, அங்கே சொல்லி அந்த இது மூங்கில் ஸ்டிக்குது ஏற்றணும்னு சொல்லி சொல்லி விட்டேன். இப்போ யார் எப்படி இல்லை சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு தகுதியான மனிதர்கள் ஏன் இல்லை? அவங்க என்னவோ நீ எதனா கொடுக்க போறியா? ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தால் நீ எதுவும் கொடுக்குவானா? சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டு போயிடலாம் தானே, சந்தோஷமாக இருன்னு கம்முன்னு இருக்கலாம் தானே, ஏன் முடியல? நீ எதுவும் கொடுக்குவானா அவனுக்கு சந்தோஷம், அவனுக்கு 10 பைசாவோ 100 ரூபாவோ எதுவுமே கொடுக்குவானா? அவனை கம்முன்னு கொள்ளலாம்ல. பைத்தியம்னு முத்திரை குத்தி எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது ஒரு வேலையை வச்சுக்கிறான். ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக எட்டாம் தெம்பாகுது, எல்லாத்தையும் ஆவத்து போட்டு டான்ஸ் ஆடினு ஜாலியாக இருக்கிறான்னு வச்சுக்கேன். ஃபஸ்ட்டு அவனுக்கு பேர் என்ன? ஒருத்தர் நம்மளேருந்து ஒருத்தர் விடுதலை அடைஞ்சிட்டாரு, சந்தோஷமாக இருக்கிறாருன்னு சொல்லுவான். உலகமே சேர்ந்து அவனுக்கு குத்துற முத்திர பேர் என்ன? பைத்தியமா அவன் புத்திசாலித்தனத்தை சமரசனம் பண்ணிட்டு என்ன தோந்து அதை செஞ்சுன்னுக்கிறான். ஆனால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஏன் அவன் பைத்தியம்? உன்னை என்ன பண்ணானா? சும்மாவே போயின்னு இருப்பான், ஜாலியாக இருப்பான். அவனை பார்த்து சொல்லுவான் அவன் பைத்தியம். ஏன் நீ பைத்தியமா அவன் பைத்தியமா எனக்கு தெரியல. உன்னை சிந்திக்கவே இல்லை. நீ யாரு கூட பேர் ஊர் கூட கேட்கல, அவன் பண்ணு ஜாலியாக போயின்னுக்கிறான். சந்தோஷமாக இருக்கிறவனை பார்த்தவனு உனக்கு என்ன தோணிச்சுன்னா அவன் சந்தோஷமாக இருக்கிறான்னு உனக்கு தோணலை, எனக்கு தான் தோணும். நிறைய பேர் நின்று எனக்கு வணக்கம்லாம் பண்ணிட்டு போவோம். என் பொண்ணு பாப்பா எப்படிப்பா அப்படின்னு. எங்கள் 2 பேருக்குள்ள பரஸ்பரம். அந்த பைத்தியம் அங்கே இருக்குது, இந்த பைத்தியம் இங்கே இருக்குது தான். 2 பைத்தியம் இடம் மாறிக்குது. அந்த பைத்தியம் ரோட்டில் நடந்துன்னு போய் நிற்குது, இந்த பைத்தியம் காரில் போகுது. இங்கேருந்து திண்டுக்கல் போகிற வழியில் எங்கன்னா டீக்கல்ல அங்கே இங்கே நின்னா பைத்தியம் நைஸாக வரும். எல்லா பைத்தியம் யாரை பார்த்தாலும் கம்முன்னு போகாது. என்னை பார்த்தா மட்டும் வந்துடுவான் கிட்ட ஆள். ஆனால் அவனுக்கு எதுவும் தெரியுது, சுதந்திரமான ஒரு ஆளுக்கிறான், நம்ம சுதந்திரத்தில் அவனா பண்ண மாட்டான், தலையிட மாட்டான். இது லைசன்ஸ் வாங்க போனேன் திங்கக்கிழமை நினைக்கிறேன், இந்த வாரம் தான். தள்ளுவண்டியில் போயின்னுக்கிறாங்க. அது வந்து பேசி குழந்தை, மன வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை. கை பிடிச்சிச்சு அந்த வீலை, என்னை தாண்டி போகல அந்த குழந்தை. அது குழந்தையவே இருக்குது, அது புத்திசாலித்தனமே இல்லை. அம்மா தெல்லுன்னு போகிறா, அவங்க தலை சொல்லிடுறாங்க, ஏன் இந்த ஆளை பார்த்து போக மாட்டேன்றான்ட்டு. என்னான்னு கம்மனை எடுத்து ஏதோ கொடுத்துட்டு வந்துட்டேன், என்னால் முடிஞ்சதை. நான் இதை வந்து பெருமைக்கு சொல்ல வரல. இந்த மனம் இருக்குதே என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா சமர்ப்பிக்க மாட்டேங்குது. சர்வத்தையும் அர்ப்பணித்து அந்த கடவுள் என்னை எப்படி வாழ சொல்லியுதே, சுதந்திரமாக வாழ சொல்லுது. ஆனால் இந்த சமூகத்தில் அங்கீகாரம் வாங்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுகிறேன்னு கேட்டால், என் மகிழ்ச்சியை, என் கொண்டாட்டத்தை, என் இயல்பை, என்னுடைய ஆனந்தத்தை இழந்துட்டு யாருக்காகவோ ஒரு வேஷம் கட்டின்னு செஞ்சுன்னுக்கிறேன். நான் என்ன செய்யவே இல்லை. யார் வேஷம் போட்டு உன்னை மறைய சொன்னா? உன்னை யார் துக்கப்பட சொன்னா? இதோ உட்காந்து உன் முன்னாடி தானே பேசிக்கணும். என்னடா சரியா வர மாட்டியான்னு கேட்குறேன் தானே. இது கூட ஒருத்தன் எவனா பேசினான் நான் உனக்கு முன்னாடி இருந்தே சந்தோஷமாகிறேன், சரிடா மச்சான் கூட சொல்லிட்டு போய. நான் ஒன்றுமே கேட்க போதில்ல, தோன்றதா தானே. நல்லா இறேன், அவன் அறியாமையை சமர்ப்பணம் பண்ணேன். உன்னை இன்னும் எடுத்துன்னு போகிறேன், என்ன பண்ணேன்னா நீ எடுத்து முறை நீயா சம்பாதிச்சின்னு என்ன ஏன் கேட்குறேன்? நான் சம்பாதித்து எப்படின்னு உனக்கு தெரியுமா என்ன? அது மாதிரி வெளியாகிற நினைக்கிறேன் என்ன? நிம்மதியாக தூங்கி நிற்பேன். 8:30 மணி ஆயிடுச்சு, இன்னும் மெசேஜ் போடலையான்னு என் பொண்டாட்டி வந்து கேட்பா. ரொம்ப கூலாக உட்காந்து நிற்பேன். இன்னைக்கு சாயந்தரம் டைம் ஆயிடுச்சு, என் பொண்ணு ரூம்லேருந்து சொன்னுக்கிறா 5:45 ஆயிடுச்சு. நான் பண்ணு கூலாக தாங்கிறேன். இங்கே நம்ம வந்து இன்றைக்கி நம்ம எப்படியும் சத்சங்கத்தை பேசி என்ன பண்ணிடணும், அப்படி நம்ம புத்திசாலின்றதை நிரூபிக்கணும்னு வந்தால் என் நிலமை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆகும்? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். எதையுமே திட்டமிடாமல் சும்மா பேச முடியுது. எல்லாத்தையும் கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. தகவல்லாம் உள்ளே எங்கேயோ மண்டி கிடக்குது. நீங்கள் என்னவே பண்ணல, உங்கள் புத்திசாலித்தனத்தை விடவே இல்லை. எவனா எதனா சொல்லிட்டானா அது சரி, இது தப்பு, இப்படி தான் பண்ணுகிறீங்க. அது தாண்டி உங்களால் ஒன்று தப்புன்னு எப்படி சொன்னீங்க? நீங்கள் ஏதோ ஒன்றை பார்த்துட்டு தப்புன்றீங்களா, எப்படி சொன்னீங்க? அதை எப்படின்னா யோசிச்சிங்களா நீங்கள்? இது தப்பு அப்படின்னு எப்படி சொன்னீங்க? என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? தப்புன்னு தப்பு சொல்லி கொடுக்கல, இது சரின்னு சொல்லி கொடுத்தாங்க. தப்பு கூட உங்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை.
உன்னை சரின்னு குத்தா உன்னோட தப்புன்னு நீங்களே கற்றுக்குறீங்க. இது சரின்னா உன்னை ஏன் சரியாக இருக்கக்கூடாது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்று சரின்னு சொல்லி கொடுத்தா இன்னொன்றும் சரின்னு கற்றுக்கல நீங்கள். ஒன்று சரின்னா ஒன்று தப்புன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. எதிர்ப்பதம் எழுது. ஆமாம், ரைட் வேற ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஆப்போசிட் வேர்டா இது? எப்போனா சண்டை போட்டுங்க. நல்லதுக்கு கெட்டது எதிர்ப்பதமா? நல்லதுக்கு கெட்டது எதிர்ப்பதமா? கிடையவே கிடையாது. நல்லது அதிகமான என்ன ஆகும்? நல்லதே அதிகமான என்ன ஆகும்? கெட்டதாகிடும் தானே. இப்போ நல்லது தானே கெட்டதாச்சே, எதிராகிச்சே. அளவில் ஏதோ மாற்றுக்குது. அளவு மாற்றப்பட்டதுன்னா பச்சிங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கற்றுக் கொடுத்தான்? நீங்கள் என்னத்தை சமர்ப்பிக்கவே மாட்டேன்றீங்க. நான் நிறைய வாட்டி பேசினே இருக்கிறேன். திரும்ப என்கிட்ட வந்தால் குருக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணால் அவர்கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டா, அதாவது அர்ப்பணம்னு சொல்லக்கூடாது, ஆனால் அப்படி தான் பேசுகிறாங்க எல்லோரையும். அப்படியே குருக்கிட்ட போய் என்னென்ன அர்ப்பணிக்க முடியாது, அது புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பதில் நீங்கள் இது சமர்ப்பணத்துக்கு பதில் அர்ப்பணிப்பை நீங்கள் எல்லாத்துக்கும் போடுறீங்க. நான் அர்ப்பணிச்சிட்டா, என் புத்திசாலித்தனத்தை அர்ப்பணிச்சிட்டா, அந்த என்ன பண்ணிவிடுவான்? எனக்கு தெளிவாக புரிய வச்சுருவான். நான் எப்படி வாழலாம்? சந்தோஷமாக வாழலாம். நான் ஒரு கடைக்கு போனால் 4 பேர் கூட்டின்னு போனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ தானே சனியம் புரியுதே. அப்படி தானே? நீல புடவை வாங்கின்னு வரணும்னு போயிட்டு பச்சை புடவை வாங்கின்னு வந்த பொம்பளை தான் அதிகம். ஏன்? அங்கே போன உடனே 10 புடவை போடுவா. அவனும் எடுத்து போட்டுன்னு இப்போ என்ன வாங்க போனன்றத வந்துடுவா. கவுண்ட்ரு விட்டு இன்னொரு கவுண்ட்ரு. அவன் சொல்லுவான் 500 ரூபாய் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல வீட்டுக்காரன். இவளுக்கு தெரியும் நல்லா அந்த புடவோட விலையெல்லாம் பார்த்துட்டு அமேசானில் போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்தா. கடைக்கு போய் ஏன் மாறினா? ஏன்? யார் மேலே யாருக்கு அக்கறை இல்லை? யாரோட விருப்பத்தை யார் பண்ணா? காலையில் கஞ்சி குடிக்கலான்னு எடுத்து வச்சேன். காலையில் கஞ்சி குடிக்கலான்ட்டு என்ன பண்ணேன், சாப்பிட்ட சாப்பாட்டில் கொஞ்சம் என்ன பண்ணேன், கம்மியாக சாப்பிட்டு பழுது ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சேன். காலைல ஒருத்தன் பிரியாணி எடுத்தாட்டான்னு கேட்குறானே, என்ன சொல்லணும்? நீ என்ன ஏன் சொல்லணும்? ஏன் சொல்ல மாட்டேன்ற? என்ன கற்று வச்சுக்கிற? எதை அவமானப்படுத்திட்டு தெரியுமா? பழுது என்ன பண்ணிட்டேன். இதை பைத்தியம் செய்யுமா? பைத்தியம் செய்வானா? முட்டாள் தந்தை யார் தான் செய்வான்? எங்கன்னா பைத்தியம் கொலை பண்ணான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? ஆனால் கொலை பண்ணிவிட்டு பைத்தியம்னு சர்டிஃபிகேட் வாங்கி போய் கொடுப்பான். நல்லா கவனிச்சிக்கோங்க. பைத்தியம் கொலை பண்ணாது. கொலை பண்ணிவிட்டு நான் பைத்தியத்தில் பண்ணேன்ட்டு போய் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்பான். இதுக்கு இதுவும் கேஸும் வந்து தள்ளுபடி செய்வான். பைத்தியம் கத்தியெல்லாம் வச்சு சுத்தம், நல்ல கத்தியெல்லாம் தூக்கி சரி வச்சுன்னு ஒழிச்சு வச்சுன்னு தடியெல்லாம் சுற்றி வச்சுன்னு பெரிய கத்தியாக உனக்கு ஈஸியாக வெட்டணும்னு சுத்தம் திட்டமிடும். சுக்கி ட்ரெஸ்ஸு போட்டுன்னு சுற்றி நின்று அந்த அளவு மட்டை பண்ணணும்னு சுற்றி நிற்கும். இதெல்லாம் யார் தான் செய்வான்? புரியுதா? அப்போது உங்கள் அறிவு தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியது உங்கள் அறிவை தான். ஆனால் நீங்கள் அறிவை விட்றேன்னா இங்கே இல்லை, வேறு எங்கன்னா போய் அறிவை விட்டுருவீங்க. நான் என்ன பண்ணுறது? இப்போ அறிவை விடுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் தானே சொன்னீங்க என்னான்ட்டு, அறிவாக இருக்காதீங்கன்ட்டு. அதனால் நாங்கள் என்ன பண்ணல, இப்போ அறிவாக இல்லை, தோன்றதெல்லாம் செஞ்சோம், நடுத்தூரில் நிற்கிறோன்னு சொல்லலாமா? அதுவும் செய்வோம். கற்றுக் கொடுக்கல இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது. நாங்கள் எப்போ நீங்கள் சரியாக சொல்லி கொடுத்தா கூட நாங்கள் சரியாக என்ன கற்றுப்போம்? இப்போ நல்லதுக்கு கெட்டது நீங்கள் சொன்னீங்களே, நல்லது அதிகமாக தானே கெட்டது நீங்கள், அதனால் நாங்கள் நல்லதே செய்யாமல் விட்டோன்னுவோம். ஏன்? நல்லது ஓவராக போய் என்னாச்சு? நல்லது கெட்டது கீழே போனால் கூட என்ன தான் ஆகும்? நல்லதே செய்யலைன்னா கூட கெட்டது தான். நல்லது நிறைய செஞ்சால் மட்டும் கெட்டது இல்லை, நல்லது நிறைய செய்யவே இல்லைன்னா கூட அதுனா தான். வாய்ப்பு இருந்தோம், வசதி இருந்தோம், ஒரு செய்யக்கூடிய செய்யலைன்னா நீ யார்? ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானே. இங்கே ஒருத்தங்க பேசிங்கிறாங்க, எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க வாங்கன்னு கூப்பிட்டாருன்னா கெட்டதா நல்லதா? இப்போ இங்கே வந்து நல்லவள் ஆகிட்டியா கெட்டவள் ஆகிட்டியா? இல்லை நல்லவன் ஆகிட்டியா கெட்டவன் ஆகிட்டியா? இப்போ இங்கே வந்து என்ன நல்லவளா கெட்டவளா? இப்போ நீ ஏன் என்ன பண்ணல? நீ எனக்குன்னா வந்ததுன்னு வாழ்றியா? அது பேர் வாழ்க்கையை. நான் அதுமாரி இருந்தால் என்ன ஆகும்? எனக்குன்னா வந்ததுன்னு நான் இருந்தால் என்ன ஆகும்? நீ சொல்லாமே, நான் நல்லது செய்கிறேங்க, எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கூட கேட்கலாமே. நான் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? அப்படி ஏன் செய்யலை? நீ நல்லா இருக்கலாம் தானே. அவனும் நல்லா இருப்பான், நானும் நல்லா இருப்பேன், நீ எப்படி இருப்ப? ஏன் நல்லது நடக்கலை?
ஏங்க நடக்கல? என்ன பண்ணல? சமர்ப்பிக்க தகுதி இல்லை. மனிதன் எப்படிங்கிறான்? பயங்கர ரிஜிட் ஆகிட்டான். கொஞ்சம் பைத்தியமாக தான் இருன்றேன் நான். புரியவே மாட்டேங்குது அது எப்படி என்னால் பைத்தியக்காரத்தனமாக இருக்க முடியும்ன்ட்டு. இல்லை நடிக்கிற பைத்தியம் மாதிரி டக்குன்னு துணியெல்லாம் அவுத்து போட்டு பைத்தியம் மாதிரி நந்தாக்கா அந்த பைத்தியத்தை நான் சொல்லவே இல்லை. அது நடிக்கிறதுக்கு பேர்னா இல்லை, சும்மா சாதாரணமாக இயல்பா ஜாலியாக கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக சிரிப்பாக பார்த்த உடனே சிரித்து தேவையெல்லாம் வந்தது அப்படியே ரிஜிட்டு. நீ கேள் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசு நான் அம்மா பேசுகிறேன். சரி உனக்கு இவ்வளோ தெரியும்னா இது பக்கா பைத்தியம் இதுக்கு எவ்வளோ தெரியும்? இது தெரியுமா தெரியாதா? இதுக்கு நம்ம தெரியாத மாதிரியே வந்துட்டு போயிடுது. ஏன்னா இந்த உலகமே நான் ஏற்கனவே பேசிடுறேன், கர்மா வினையெல்லாம் பேசி வச்சுக்கிறேன். இது பக்கா பைத்தியக்கார விடுதி, பக்கா பைத்தியம். ஒரு 4-5 விடுதியை தாண்டி தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும். அப்போ நீங்கள் ஒரு விடுதியை கிராஸ் பண்ணுறீங்க. அந்த பைத்தியம் மொட்டை வச்சுன்னுக்கிற பைத்தியம் என்ன பண்ணிடணும்? நீங்கள் மொட்டை வச்சுன்னு அந்த விடுதியை கிராஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த விடுதியை விட்டு விடாது ஒன்று. நாங்கள்லாம் மொட்டை வச்சுட்டு நீ என்ன பண்ணல, அதனால் என்ன பண்ண சார் மொட்டை வச்சுட்டா நாங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு வரது? அங்கே மொட்டை அடிக்கணும், ஆனால் அங்கேயே இருக்கக்கூடாது. மொட்டை வச்சாலும் முடி வளரணும், ஒரு கவனமாக இருக்கணும். திரும்ப முடிய வளர்த்தணுன்றதுல யாராக கிடையாதுண்ணா. அந்த விடுதியை கிராஸ் பண்ணிட்டு பேர் மொட்டை என்ன பண்ணலாம்? விட்டுடணும். இப்போ அச்ச மொட்டையை பழக்கத்தில் நீ திரும்ப அங்கேயே இப்போ விடுதியில் இருந்து பழக்கமாக விடுதியே ஒரு உரிமை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது உன்னால்? அப்போ விடுதி பைத்தியங்க. ஒன்று பழக்கமாக செஞ்சிச்சேன்னா அது விட முடியாமல் தவிக்கிற பைத்தியங்க. காலகாலமாக ஒன்று செஞ்சிச்சேன்னா அது விட முடியாமல் தவிக்கிற பைத்தியங்க. உண்மையிலே சொல்லு, ஜாதி எங்கே இருக்குது? பேப்பர்லையா, சர்டிஃபிகேட்லையா, எங்கே இருக்குது? உன் நினப்பில் தானே இருக்குது. விட வேண்டியது உன் நினப்பிலையா புக்கிலையா? எத்தனை அரசாங்கம் சொன்னால் என் மயிருக்குண்ணா யார் விட்டுருண்ணா? எத்தனை பேர் ரூல்ஸ் போனால் யார் ஒன்றா? நான் விட்டா உண்மை இருக்குதா இது? அப்புறமா பிரச்சனை எங்கே இருக்குதாப்பா? 100% பைத்தியம் ஆகிடு, இல்லை 100% என்ன மாதிரி ஆகிடு. பைத்தியம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்? உன்னை விட முடியாது உன்னால். நீ நிறைய கற்றுக்கினேன், அதனால் விட முடியாது. இன்னும் கொஞ்சம் கற்றுக்கன்றேன். என்ன பண்ணு? இன்னும் கொஞ்சம் கற்றுக்க. உன் புத்திசாலித்தனத்தில் என்கிட்ட கொடு. நீ கதை சொல்லு, நான் கேட்குறேன். நீ பாட்டு பாடு, நான் கேட்குறேன். எனக்கு கூட ஒரு 40 நாள் நடு, நான் பார்க்குறேன் நீ நடக்கிற விதத்தை, நீ நடக்கிறது, நீ பேசுறது, நீ அப்போ தான் ஒன்று என்ன பண்ண முடியும்? நான் கூப்பிட்டு வச்சு பைத்தியத்தை தெளிவாக்கி வெளியே அமிச்சேன். 4 பைத்தியத்து கூட பேசி திரும்ப பைத்தியம் ஆயிடுச்சு. கூப்பிட்டு வச்சு நீ பைத்தியமானா இப்போ பைத்தியம் ஆயிடுச்சா, புத்திசாலி ஆயிடுச்சா? இது தெரியாமல் போயிடுச்சு. எனக்கு தேவையில்லாமல் இவ்வளோ காசு கொடுத்துட்டு வந்துட்டு நீ வர போய் கொடுக்காதுன்னு ஃபோனை பண்ணி இன்னொருத்தனுக்கு வர போகணுன்னு சொல்லுது. வீணா போன தண்டம் என்ன பண்ணாத? உனக்கு அறிவுக்குதான்ட்டு அப்பா நல்ல வேலை நம்ம தப்பிச்சம் போலுக்குது அப்படின்னு ரிலீஸ் ஆன பைத்தியங்க நிறையா. இதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நேராகவே பார்த்த விஷயம். நேராக கூப்பிட்டு வச்சு பைத்தியத்தெல்லாம் தெளிய வச்சு ஓகே அங்கே ஃபீட்பேக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரினா ஆமாம் அதே தான் இன்னொன்றுக்கிட்ட அம்மா இவங்க இப்போ இதெல்லாம் இந்த பைத்தியம் என்ன கேட்கணும்ல, ஏன்டி அதுக்கு ஃபீட்பேக் அன்றைக்கி அப்படி கொடுத்த இன்றைக்கி இப்படி கொடுத்த கேட்கணுமா இல்லையா? இந்த பைத்தியம் எனக்கு சொல்லுது இப்படி பேசுகிறாங்கன்ட்டு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணல? அந்த பைத்தியத்துக்கு ஏன் சொல்லி புரிய வைக்கல? அப்போ நமக்கு என்ன தான் அதே தான் சமர்ப்பிக்கிற தகுதி உனக்கு இல்லை. உன் புத்திசாலித்தனத்தை குருக்கிட்ட சமர்ப்பிச்சிட்டேன்னு என்ன இல்லைனா பணம்லாம் ஒன்றுத்துக்கு அதை தூக்கி போயிடுவே என்ன? ஆனால் புரியுதில்ல, நீ உனக்கு ஏதோ ஒன்று புரியுத அதை இப்போ நீ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இங்கே உட்காந்து உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னே நினச்சிக்கோ. டைமு திரும்பி வராது கரெக்டு. ஆனால் இந்த டைமை நான் சரியாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? சரியான விஷயத்தை உனக்கு சொல்லிக்கிறேன் உள்ளே வரேன். நான் திரும்பவும் என்ன பண்ண வீடியோ போயே பாரேன், நான் தான் சொல்கிறேன். திரும்பவும் தப்புன்னா வந்து கேள நான் பேசிட்டு இல்லை நான் அழிச்சிட்டேன் நீர்மேலே எழுத்தா இந்த. ஆனால் சிவகாமத்தில் இருந்தாலும் சொல்கிறான், டேய் என் பாட்டை எல்லோரும் படிக்காதீங்க, படித்து புரிஞ்சிக்கலன்னா என்ன தான் இது நீர்மேலே எழுத்து தான். நீர்மேலே எழுத்து தான் படிச்சுங்கிறான் அவன், நீர்மேலே எழுத்து மாதிரியே படிச்சுங்கிறான். அந்த தெளிவாக சொல்லிட்டான். உனக்கு புரியலண்ணா பொருளறிஞ்சி ஓதுவார் தான், பாடிய 10 பாடுறவன் யார் தான் பண்ணணுமா? பொருளறிஞ்சி பாடுறவனுக்கு தான். இல்லைனா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாவை கூடாரை வெல்லும் சீர்னு கூடாரம் போடுறாங்கடா, கூடார வள்ளின்ட்டான் எங்கள் அப்பன். வேறு யாரும் இல்லை. என்ன வள்ளியா? எங்கள் தாத்தா அந்த பாசுரத்துக்கு தான் வந்து உபாயம் செய்வாராம்.
எதுக்கு? கூடாரவல்லி அந்த பெருமாள் வந்து ஆண்டாள் நாச்சியாரை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து இருந்தானா, வழியில் ஒரு இடத்துல கூடாரம் போட்டு உட்காந்தாருன்னா 30 பாட்டு தான்யா, அதில் இப்படி ஒரு கதை. அவனை பார்த்தா கூடாரை வெல்லும் கோவிந்தா. யார் வானாவோ, யார் தேவையில்லையோ அவங்கள என்ன பண்ணுவாங்களாம்? வெல்லுவாராம். எது வானாவோ அதை என்ன பண்ணுவாங்களாம்? வெல்லுவாராம். இப்போ கூடாரை இன்னைக்கு கூடாரம்னா நான் என்ன பண்ணுறது? அதே தான் கூடாரன்னு படிக்கலாமா இல்லையா? கக்காவை காக்கான்னு பச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? உனக்கு ஒரு புத்திசாலி தானே இருக்குது, தயவு செய்து அதை சமர்ப்பிச்சிரு என்கிட்ட வந்து என்ன பண்ணேன். ஐயா நான் சந்தோஷமாக இருக்கணும்னு, சந்தோஷமாக இருக்குன்னுவேன். நீ சொல்லுவேன் என் பொண்டாட்டி சரியில்லையே, நான் எப்படி சந்தோஷமாக இருக்குது? பொண்டாட்டி சரியில்லைன்னா பொண்டாட்டி தானே சரியில்லை. நீ சந்தோஷமாக இல்லாது நீ சரியில்லையா, பொண்டாட்டி சரியில்லையா? அப்போ நீ சரியாக இருக்கிறதுக்கு அந்த ஆட்டோ சரியாக ஓடணும். ஆட்டோவில் ஆறு அடிக்கிறதுக்கு காரணம் அந்த டிரைவருக்காக காலைல குளிக்க மாட்டுக்கிறான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆழமான உண்மை தான். சமர்ப்பணம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரை சமர்ப்பிக்கணும்? உங்கள் புத்திசாலி தரத்தை. யார்கிட்ட? குருக்கிட்ட. இல்லைன்னா ஆக மாட்டீங்க. சமர்ப்பிக்கிறது வேற, மொழி எதிர்த்து வேற. சும்மா காணிக்கு பணம் கொடுக்குறதெல்லாம் மேட்ரே இல்லை. கூலிக்கு வேலை செஞ்ச கொத்தனாருக்கு வேலை செஞ்சு கொடுத்து ஒரு புடவை கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் அதுக்கு தான். இத்தனையும் நான் எடுத்துப்பேன்னா என்ன, மாலையெல்லாம் அப்படியே வாங்கி போட்டுன்னு என்ன பண்ண போகிறேன்? எத்தனை தான் பண்ண போகிறேன்? திரும்ப இருக்கா இல்லை, இங்கே குத்தணும் போயிடும், கறியிடும். வச்சுருந்தாலும் பொருளெல்லாம் ஒரு நாள் லேசாக ஒரு சேக் தான், பூமி சின்னதாக ஒரு அசைவு தான். அத்தோடனே நம்மலாம் தெரியாது. ஆனால் புரிதலோட கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா எப்போதும் எப்படி இருக்கலாம்? உங்கள் வசம் நீங்கள் இருங்க, உங்கள் வசம் நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்க. உங்கள் வசமே நீங்கள் இல்லாத போது கொடுக்குறதுனா இல்லை, ஃபார்மாலிட்டிஸ் ஆயிடுச்சு. எல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. மனசார என் பேச்சை கேளுங்க. ஒரு வீடியோ பார்க்குறீங்க, மனசார வரீங்க, சத்தியமாக இருந்தால் வாங்க, சும்மா என்ன பண்ணாதீங்க. உண்மையாக மாதத்துக்கு ஒரு முறைவா, வருஷத்துக்கு ஒரு முறைவா, உன் இஷ்டம். வந்து உண்மையாக என்ன பண்ணுவேன், ரொம்ப டச்சு எல்லாம் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம், போய் ஒரு டச் கொடுத்துட்டு வரலாம், தப்பு இல்லை. எப்பவுமே ஒயர் ஓட்டினே இருக்கணும்னு அவசியம். சார்ஜர்லேயே ஃபோன் வச்சுருந்தேன், எப்போ எடுத்து பேசுறது? யார் இஷ்டம்? சந்தோஷமாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.